அஜிச சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சித்தங்கள் எங்கள் சித்திரனும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தால் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். 2 கரங்களை மார்போடு வைத்துக் கொள்வோமா? இதோ அன்பு உறவுகளே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக இதோ நம் பாவங்களை அறிக்கை செய்து, இதோ பாவத்தினாலே நாம் செய்த நாம் அடைந்து கொண்ட எல்லா கேடுகளையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதோ என் இருதயத்தில் எனக்கு நீர் இப்பொழுது இந்த தருணம் உணர்த்தி கொண்டிருக்கிற எல்லா பாவங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். அன்புறவர்களை நினைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் எப்பெல்லாம் நடந்தீங்க? கண்களால் என்னென்ன பாவம் செய்தீங்க? எத்தனை நேரம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க உதாசனப்படுத்துனீங்க? எத்தனை நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்கும் வார்த்தையை படிக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தோம், அதை நீங்கள் உதாசனப்படுத்துனீங்க? மன்னிப்பு கேளுங்க மக்களே. இதோ உள்ளம் தட்டி ஜெபிக்கிற பொழுது, நீங்கள் உள்ளத்தில் உணர்ந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது, இதோ அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள, இதோ கடவுள் வழியாக என் நண்பர்களே அவருடைய வார்த்தை சொல்கிறது. நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவன் இரக்கத்தை பெறுவான் என்று இறை வார்த்தை சொல்கிறது. அப்பா அவங்களை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார். அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை மறைக்க மாட்டேன் ஆண்டவரே. இதோ உள்ளத்தில் ஆண்டு உணர்த்தி கொண்டிருக்கிற பாவத்தை நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம். என் நண்பர்களே, இதோ ஆண்டவர் நமக்கு இந்த ஒப்புரவை கொடுக்க வந்திருக்கிறார். இதோ ஆண்டவர் கொடுக்கிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஜெபிக்கிற பொழுது, உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவர் காலத்திலே அமர்கிற பொழுது ஒரு நிரந்தர விடுதலை உண்டு மக்களே. இதோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எங்களுடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிப்பின்றி விடப்படும் என்று யோவான் 20:23 சொல்லப்பட்டது போல, இதோ சீடர்களுக்கு அன்று சொன்ன அந்த இறை வார்த்தையை இன்றைக்கு அடியேனாகிய கடவுள் இதோ என்னை அனுப்பி உங்கள் பாவங்களை மன்னிக்கவும் உங்களுக்கு ஒரு நிரந்தர நல்ல வாழ்வை கொடுக்கவும் ஆண்டவரத்தை மன்றாடுவதை தகுதிப்படுத்தி, இதோ ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற பிள்ளையுடைய பாவங்களை குற்றங்களை குறைகளை மன்னித்து, இதோ கணவர் செய்த பாவங்கள், மனைவி செய்த பாவங்கள், பிள்ளைகள் செய்த பாவங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த பிள்ளைகள் மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்க. தகப்பனே அப்பா, இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் இந்த வேளையில இறங்கி வந்து இந்த பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாக சொல்லிக்கிறோம். இயேசுவின் மகா பரிசுத்தத்தினாலே இந்த பிள்ளையுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து இந்த இறை வார்த்தையை ஆண்டவரை கேட்க இந்த செவிகளை திறந்து கொடுப்பீர்களாக. ஆமென், ஆமென், ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. உங்ககிட்ட ஒரு கேள்வி. பாவ சங்கீதனம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? பாவ சங்கீதனம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு என்ன சிஸ்டர் கேட்குறீங்களா? பண்ணீங்களா இல்லையா? எவ்வளோ நாள் ஆச்சு? அப்போ பண்ணீங்களா? ரொம்ப சந்தோஷம். முழுமையான பாவ சங்கீதனை செஞ்சீங்களா? அதான் கேள்வி. முழுமையான பாவ செய்யலன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். என்ன சொன்னாரு? பாவத்துக்கு ஒழுங்காகவே மன்னிப்பு கேட்கலாமா அந்த பிள்ளைங்க? உள்ளம் தட்டி ஜெபிச்சு மன்னிப்பு கேட்கல, திரும்பவும் நீங்கள் பாவ சங்கீதனை செய்யணுமா? எப்படி செய்யணுமா தெரியுமா?
ஒவ்வொரு பாவத்தையும் நினைத்து நினைத்து வருந்தி வருந்தி ஜெபிக்கணும். 10 கட்டளைக்கு விரோதமா அன்புறவுகளே ஃபாதர் என்ன நினைச்சுப்பாரு, நான் போய் எங்கள் பங்கு பாட்டு சொன்னால் திரும்ப என் மூஞ்சி என்ன எழுத்து பார்ப்பாரா, என் பாவத்தையும் நினச்சின்னு இருப்பாரோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் அவனுடைய வார்த்தை சொல்கிறது லேவியராகமம் அதிகாரம் 4:26, குரு அவனுக்காகவும் அவன் பாவத்துக்காகவும் மன்றாடவே அவன் மன்னிப்படைவான். ஆண்டவருடைய சார்பாக அமர்ந்திருக்கிற குருவானர்கிட்ட நீங்க போய் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவர் ஆண்டவர்கிட்ட இருந்து மன்னிப்பை பெற்று கொடுக்கும் பொழுது நீங்க மன்னிக்கப்படுவீங்களாம். நான் போய் சில பேர் நம்ம ஃபாதராக இருந்தால் பாவம் சின்ன அழகாக செஞ்சிருப்பீங்க, நல்லாவே தெரியும். கொஞ்சம் பாவத்தை மறைச்சிருப்போம், கொஞ்சம் பாவத்தை சொல்லியிருப்போம் இல்லையா. இதை சொன்னால் இந்த ஃபாதர் நினச்சிப்பாரோ, அதை பற்றி கேவலமாக நினச்சிப்பாரோ அப்படின்னு நினைக்கலாம். இன்னொரு வார்த்தை வாசிங்க, யோசுவா 7:19. யோசுவா ஆக்கானை நோக்கி, மகனே, நீ இப்போது இஸ்ரவேல் ஆண்டவராய் கடவுளை மாட்சிப்படுத்து, அவருக்கு முன்பாக ஒன்றும் ஒழியாமல் நீ செய்த பாவத்தை எனக்கு சொல் என்றார். எப்படி? ஒன்னுத்தையும் ஒழிக்கக்கூடாது, ஒன்னுத்தையும் ஒழிக்கக்கூடாது. உனக்கு மறைவா நிறைய பாவம் இருக்கும், நிறைய அழுக்கு இருக்கும். நீ நினச்சிட்டு இருப்பீங்க நான் என்னத்தான் பாவம் செஞ்சுட்டேன். ஒருத்தனை பார்த்து இவன் எவ்வளோ அழகா இருக்கிறான்ல, இச்சை பாவம் செஞ்சுட்டேம்மா நீ. அவனோட போயிட்டு இச்சை பாவம் எங்கே நடக்குது, உன் கண்ணிலேயே செஞ்சுட்டே நீ. அந்த வீட்டுக்காரன் என்ன அழகா பார்த்துக்கிறான், எனக்கும் வாச்சிருக்காரு ஒருத்தன். அந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணிட்ட, அவனை நீ மேலும் சிலை வழிபாடுக்குரிய செயலை நீங்க செஞ்சிட்டீங்க. என் அன்புறவுகளே, அடுத்தவங்களை பார்த்து அழகா இருக்கிறீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கிறீங்க, ஆராதிக்காதீங்க. ஆண்டவரை ஆராதிங்க. அடுத்தவங்கள போயிட்டு அவன் எம்பிட்டு அழகு, இவன் எம்பிட்டு அழகு, இது எம்பிட்டு அழகுன்னு அழகு ஆராதிக்காதீங்க. சிலை வழிபாடு என்பது அதுதான் சிலை வழிபாடு. இன்றைக்கு பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு வெக்கப்படாதீங்க. பாவம் செய்யும்போது வெக்கப்பட்டீங்களா? பாவம் செய்யும்போது வெக்கப்பட்டீங்களா? வெக்கப்படல. ஆனா பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு என்ன பண்றோம்? வெக்கப்படுறோம். பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு வெக்கப்படுறோம். வெக்கமா இருக்கு நமக்கு. போய் சொன்னா என்ன நினைச்சுப்பாங்க, இவங்க கிட்ட போய் சொன்னா என்ன நினைச்சுப்பாங்க. என் அன்புறவுகளே, 2 சாமுவேல் 12:13 இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது, தாவீது நாத்தான் என்ற இறைவாக்கிடம் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, ஆண்டவர் உமது பாவத்தை மன்னிப்பார், நீ சாக போவதில்லை என்று உறுதிமொழி தருகிறார். நண்பர்களே, இன்னைக்கு மரணம் திடீர்னு வருது. ஏன் வருது? பாவம் அதிகமாயிருச்சு. இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் பற்றி எரிஞ்சுது. அமெரிக்கா தேசத்தில் பார்த்துருப்பீங்க டிவியில். ஏங்க அவ்வளோ எரிஞ்சது கட்டிங்கன்னா உட்காந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உட்காந்து ஏன் ஆண்டவரை இதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே வேசித்தன பாவங்களும் ஓரின சேர்க்கைகள் அதிகமாக இருந்துச்சான். அதனாலே அதை என்ன செய்தேன்? அழிச்சேன். அவங்களுக்காக திரும்பி ஜெபிக்காதீங்கம்மா, முன்னோக்கி பாருங்கன்ட்டார். நாங்கள் என்ன பண்ணோம், குரூப்பில் கடையில் ஒரு ஸ்லைடை போட்டோம், இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கே. உட்காந்து என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணி ஆண்டு நெருப்பை அணைக்க சொல்லலாம். ஜெபம் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டு அந்த போஸ்டில் போட்டு கிரியேட் பண்ணி ஸ்டேட்டஸில் போடலான்னு பண்ணி எங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபாதருக்கு அனுப்பலான்னு அனுப்பிவிட்டா, ஏம்மா உங்களுக்கு இந்த வேலை? ஆண்டவர் தாம்மா அந்த இடத்த எரிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டாருமா, யாரும் அவங்களுக்காக ஜெபிக்காதீங்க, முன்னோக்கி போங்க. எப்படி வந்து உப்பாக மாறிய ஒரு பெண்மணியை பார்த்துருக்கோம். யாரு? பழைய ஏற்பாடுல லோத்தின் மணி. ஏன் உப்பு சிலையா மாறினா? திரும்பி பார்க்காதேன்றார். அந்த மாதிரி சொல்றாரு ஆண்டவர். அந்த லாஸை திரும்பி பார்க்காதீங்க, முன்னோக்கி போங்கன்றார் ஆண்டவர் எங்களை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அழிவுகளும் பல பிரச்சனைகளும் பயங்கரமான மரணங்களும் ஏற்படும். ஐயோ ஐயோ, நாளைக்கு அது நமக்கு வரலாம். ஆமென். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களை உயிரோட வைத்துக் கொள்ளணும். இந்த ஆத்துமாக்கள் மீட்கப்படணும் தான் அப்பா எனக்கு அனிதக்கா வழியா ஜோசனக்கா வழியா அழைச்சிருக்கேன். நான் வரலங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு அலைபேசி அழைப்பு வருது அவங்க கிட்ட இருந்து, சிஸ்டர் இந்த வாரம் ப்ரேயர் வைக்கணும். அவரை தூண்டியது யாரு? தூய ஆவியானவர் தான். நான் சீக்கிரத்தில் ஒத்துக்கவே மாட்டேன் ப்ரேயருக்கு வர்றது. ரொம்ப கஷ்டம் என்னை கூப்பிடுறது. எப்போ வேலைக்கு வரமாட்டேன். அதான் இப்போ தான் ப்ரேயர் குரூப்பில் அக்கா ஜாயின் பண்ணி 6 மாதம் தான் ஆகுது. எனக்குள்ள 6 வருஷமாக இருக்கிறாங்க. எல்லாம் கூப்பிட்டுக்கிறாங்க. ஆண்டர் போன்னு சொன்னாங்க, என்ன பண்ணுவோம்? போவாட்டான்னா போக மாட்டேன். அக்கா சொல்கிறாங்க, சொன்னோன்னு அக்கா செவ்வாய்க்கிழமைக்கு ப்ரேயர் வச்சிடலாம் அக்கா. ஆமென். அப்போ எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருப்பாங்க. அக்கா எல்லாரும் வரமாட்டாங்க ப்ரேயருக்கு. யார் யார் ஆண்டவர் மன்னிக்கணும்னு விரும்புகிறாரோ, யார் யார் பரலோகத்துக்கு போன விரும்புகிறாரோ அவர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் ஆண்டு கைத்தட்டு நன்றி சொல்லுங்க. மெதுவாக தட்டவங்களுக்கு சின்ன ஆசீர்வாதம், நல்லா தட்டவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். நல்லா தட்டுங்க, பிபி சுகர்லாம் வராது.
கட்டுறதும் கிடையாது, செபிக்கிறதும் கிடையாது, நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, எந்திரிக்கிறது. என் நண்புறவுகளே, ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்காம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. தயவு செய்து சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு. உன் குடும்பத்திற்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் எந்த ஆபத்து வராம இருக்கணும் அப்படின்னா நீ முழுமையான பாவ சங்கீதனை செஞ்சே ஆகணும். அறவுற பாவ சங்கீதனை செய்யாதீங்க. அது மட்டும் இல்ல, இறை வார்த்தை இவ்வாறை சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18-20 வாசித்து பார்த்தீங்கன்னா, கடவுளே கிறிஸ்துவின் வழியாய் நம்மை தம்மோடு ஒப்புரவு செய்யும் திருப்பணி எங்களுக்கு கொடுத்தார். உள்ளபடியே கடவுள் உலகினர் குற்றங்களுக்குரிய கடனை கணிக்காமல் அவர்களை கிறிஸ்துவுக்குள் தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் செயலாற்றுகிறோம். ஃபாதர்ஸ் யாரு? கிறிஸ்துவுடைய தூதுவர்கள். போய் செய்து வைக்கப்படாதீங்க. சரி, உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, வேற பங்குக்கு போங்க. எந்த ஃபாதரும் பாவ சங்கீதத்தில் எனக்கு செய்யணும் பதன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்றது உரிமையே கிடையாது. அப்படி சொன்னா லா படி பார்த்தா நம்ம அவங்க மேலே கேட்கலாம். இப்படி பத்திரிகை சகையீடுகள் எதுவும் கிடையாது. எந்த நேரம் பாவ சங்கீதனை கேட்டாலும் அவங்க கொடுக்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. நீ கேட்கறதுக்கான உரிமை இருக்கு. நம்ம கேட்க மாட்டோம். நம்ம சொல்றோம், ஒரு மருந்து இருக்கு, நீ சாப்பிடு, உனக்கு வியாதி வராதுன்னு சொல்றோம். நான் சாப்பிடவே மாட்டேன், நான் வியாதி வந்து சாப்பிட்றேன்னு சாவு. பாவம் செய்கிற ஆத்மா சாவுங்க. பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற உன் ஆத்மா என்ன ஆயிட்டு இருக்கு? இப்போ செத்துக்கிட்டு இருக்கு. நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நல்லா வாழ்ற, எனக்கு என்ன குறை? சாப்பாடு இருக்குது, வீட்டுக்கு நல்லா வேலைக்கு போறாரு, என் பிள்ளைங்க இருக்குது, எல்லாம் இருக்குது. உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் என் ஆன்மாவுக்கு கேடு விளைவித்தால் என்ன பயன் கேட்கிறாரு ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஆத்மாவை தான் கேட்கிறாரு. இங்க வந்துருக்க எல்லாருமே உங்க ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துறதுக்கும் நீங்க ஆண்டோட போய் சேர்றதுக்கும் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்க வரல, ஆண்டவரே உங்களை அழைத்து வருகிறார். நான் ஜெபிக்கும் போது ஒரே வார்த்தை சொன்னேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே மாட்டான், ஆனா அவர் அறிக்கை செய்கிறவன் ஆணுடைய இரக்கத்தை பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 சொல்லப்படுவது போல, அன்புறவுகளே, உங்க பாவத்தை முழுமையா அறிக்கை செஞ்சு பாவ சங்கீதம் தயவு செய்து பெறுங்க. புரியுதுங்களா? பாவ சங்கீதம் பெறலை அப்படின்னா நிறைய ஆசீர்வாத தடைகள் வரும். நடந்த ஒரு கதையை சொல்றேன். நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு சகோதரி கேன்சர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. 4வது ஸ்டேஜ். பாதிக்கப்பட்ட சகோதரி ஃபாதர்கிட்ட போறாங்க. ஃபாதர் ஜெபம் பண்ற தலைமையில கையை வச்சு, ஃபாதர் ஸ்டீஃபன் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஃபாதர் ஜெபம் பண்றாரு, கையை வச்சு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சொல்றாரு, நீ கிட்டத்தட்ட பல வருடங்களா ஒரு மன்னிக்காம இருக்கிறமா, போய் அதுக்காக பாவ செய்தனை செஞ்சு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசு. நான் யாரையுமே மன்னிக்காம இல்லையே ஃபாதர், நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், நான் எவ்வளோ பெரிய ஆளு இல்லை, ஆண்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ திங்க் பண்ணுமான்னு சொல்லி விட்டார். இந்த அம்மா போய் நைட்டெல்லாம் உட்காந்து யோசிச்சிருக்கு. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, அவங்க அண்ணனோட பேசி 17 வருடங்கள் ஆயிடுச்சான். இத்தனை வருஷம் 17 வருஷம் பேசதே கிடையாது. சண்டைனால பேசணும். அந்த சகோதரி உணர்ந்து கொண்டு போய் பாவ சங்கீதத்தில் பாவமணி பெற்று திருப்பலி கண்டு நன்மை பெற்றுக்கொண்டு வந்து ஃபோன் பண்ணி அண்ணாட்ட ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணன் பயங்கரமாக அந்த பக்கம் அழுகிறாரு. அண்ணா, எனக்கு கேன்சர் அஃபெக்ட் ஆகிடுச்சு, நான் எவ்வளோ நாள் வாழ்வும் தெரியாது, நீங்கள் என்னை பார்க்க வாங்கண்ணா, கதையை மன்னிச்சிருங்கண்ணா, என்ன நீங்கள் அப்படி மன்னிப்பு கேட்டு கதை எழுதும் பொழுது அந்த சகோதரனுக்கு ரொம்ப கண்ணீர் விட்டு ஓடோடி வந்துட்டார். அடுத்த நாள் வந்து சகோதரியை பார்க்குறாரு. 2 பேரும் பேசுகிறாங்க. அன்புறவுகளே, அறுவை சிகிச்சைக்கு தயாராகிட்டாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த புற்றுநோய் இருந்த தடமே மறைந்து போனது. ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதிச்சாரு? முழுமையான ஒரு பாவ சங்கீதம். நீங்க உங்களுக்கு விட்டு கொடுக்காம சபனா சில பேர் இருப்பாங்க. என்னை விட பெரிய டைரக்டா ஆளோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்படி டைரக்ட் டீலிங், சைட் டீலிங். இவர் எதுக்கு? என் நண்பர்களே, குருவானவர்களுக்கு ஆண்டவர் முழு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். இறை வார்த்தை சொல்லாம ஒண்ணுமே நமக்கு எதுவுமே, திருப்பலியா இருக்கட்டும் எல்லாமே இறை வார்த்தை இல்லாம, அது இறை வார்த்தை தழுவல் இல்லாம கொடுக்கப்படவே இல்லை. அப்ப இறை வார்த்தை சொல்லுகிறபடி தான் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இறை வார்த்தை என்ன சொல்லுது அதுதான் ஜெபிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த இறை வார்த்தையை நம்ம கேட்கறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை. யாராவது சொன்னாலும் கண்டு காணுக்காம விட்டுட்டு ஓடி போயிருது.
என் அன்புறவுகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த பகுதியில் அழகாக உங்களை அமர வைத்து இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா, நீ ஆண்டவருக்கு தேவை. ஆமென். நீ ஆண்டவருக்கு தேவை. நீ ஆண்டவருக்கு தேவை. நீ பாவத்தை விட்டு வெளியில வந்தா உன்னை கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வார். ஆமென். நீ நினைக்கிறீங்களா, என்னால என்ன செய்ய முடியும், எனக்கு வயசாயிடுச்சுமா, அம்மா நினைக்கலாம், எனக்கு வயசாயிடுச்சுமா, இனிமே நான் என்னம்மா செய்ய போறேன். இல்ல, பரிசுத்தத்தோடு நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த ஊரே காப்பாத்தலாமா? பரிசுத்தமா நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க காப்பாத்தலாம். பரிசுத்தமா நீங்க ஜெபிச்சீங்கன்னா எத்தனை ஆத்துமாக்களை மீட்டெடுக்கலாம் தெரியுமா? பரிசுத்தமா ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நீ பாவம் செஞ்சுட்டு வந்து நன்மை நாக்க நீட்டி வாங்கிடாத தயவுசெய்து. பாவம் செஞ்சுட்டு வந்து ஒருத்தரை பிடிச்சி திட்டிட்டு நன்மை எடுக்க தயவுசெய்து நாக்க நீட்டிடாத. உனக்குள்ள ஆண்டவர் வரமாட்டார், நிச்சயமா வரமாட்டார். ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஒரு 5000 பேர் ஒரு காட்சி கொடுக்குற ஆண்டவர். ஒரு 5000 பேர் நண்பர்களுக்காக காத்துக்கான், பெரிய கூட்டம். அது ஆண்டவர் காட்சியை காட்டுறாரு. 7 பேர் மட்டும்தான் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, மீதி எல்லாரும் கருப்பு ட்ரெஸ். ஒரு ஒரு பேய் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே அப்படியே நகம் எல்லாம் வச்சுக்கிட்டு நன்மை எடுக்க போறாங்க. அப்ப ஆண்டோட கேட்குறாரு, அந்த பிரதர் கேட்குறாரு, என்ன ஆண்டவர் இப்படி ஒரு காட்சி தரீங்க? 7 பேர் தான் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, மீட்டு பார்த்தவங்கலாம் இவ்வளோ ஒரு பெரிய பெரிய நகத்தை வச்சு நன்மையை எடுத்துட்டு கையில் வாங்குறீங்களா, கையில் வாங்கி நன்மை தயவுசெய்து உட்கொள்ளாதீங்க. நாக்கை நீட்டு நன்மை வாங்க. இது கூட சாத்தா நமக்கு வச்ச செக்கு தான். கையில் தயவுசெய்து வாங்காதீங்க, நம்ம கை பரிசுத்தமாகவே இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஏதாவது செய்வீங்களா? எப்படி நம்ம போய் கூசாம போய் இந்த கையில் வாங்கி நன்மை எடுக்கிறோம்? நம்ம ஆண்டவர் உண்மையை வரவிருக்கிறாங்க, அதெல்லாம் வருத்தப்படுறாரு. இன்றைக்கு சாத்தா நம்மளுக்கு என்ன படிச்சிருக்கான், இதெல்லாம் தூண்டி விட்டுருக்கான். இன்றைக்கு எதையோ சொல்லி குழப்பி விட்டு நம்முடைய ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. அவனுடைய நோக்கமே என்ன? நீ பயபக்தியாக போய் நன்மை உட்கொண்டு நீ பரிசுத்தமாக ஜெபிச்சிடக்கூடாது. அதான் அவனோட நோக்கம். நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கோவத்தை கொடுத்துருவான். உட்காந்துட்டே இருப்பாங்க ஒரு அம்மா பூசையில். ஏய், வீட்டை பூட்டினியாடி, வீட்டை பூட்டினியா? பூசை பார்க்க மாட்டாங்க. வீட்டை பூட்டினியா இல்லையா? ஊட்டிட்ட அத்தை, சும்மா இருங்க. அங்கேயே சாத்தா பேச ஆரம்பிச்சு. நல்லா இழுத்து பார்த்தியா? அதான் இழுத்து பார்த்துட்டேங்க. சும்மா இரு அத்தை, என்ன அத்தை? நாங்கள் எண்ணமெல்லாம் எங்கே இருக்குது? வீட்டில் தான் இருக்குது. ஆனால் உட்காந்துருக்கு எங்க? அவனோட ஆலயத்தில். உங்கள் எண்ணங்களை சிதறடிச்சு கண்ணு இங்கே தான் இருக்கும், எண்ணமெல்லாம் எங்கே இருக்கும்? எங்கெங்கேயோ இருக்கும். ஏன்? உன் எண்ணத்தை சிதறடிக்கிறது தான் அவனுடைய வேலை. நாமளும் என்ன பண்ணுறோம்? அதுக்கு அடிமையாகி உட்காந்துட்டு இருக்கோம். என் அன்புறவுகளே, ஒரு காலத்தில் நான்லாம் ஒரு நாளைக்கு 3 படம் பார்ப்பேன். எப்படி? 3 படம் பார்ப்பேன், 4 படம் பார்ப்பேன். சினிமா பைத்தியம் நான். நல்லா சினிமா பார்ப்பேன், சீரியல் பார்ப்பேன் பாருங்க. ஆனால் ஆண்டவர் எப்போ தொட்டாரோ, ஆளுடைய வார்த்தை எப்போ தொடப்பட்டதோ, நான் இது வரைக்கும் டிவியே பார்க்கல. ஆயிடுச்சு 6 வருஷம். விடிய காலம் 2:40க்கு கோவிட் சுச்சுவேஷன், நிறைய மக்கள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து உலக மக்கள் பாவத்துக்காக செபின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த குரலை கேட்ட உடனே நான் ஏன் செபிக்கணும்? நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, நான் ஏன் செபிக்கணும்? 2:40க்கு ஒரு குரலை கேட்டு எந்திரிச்சு உட்காந்து எப்படிங்க இருக்கும்? பேன்னு முடிச்ச உட்காந்து. திரும்பவும் சொல்றாரு ஆண்டவர், எழுந்துரு, உலக மக்கள் பாவத்துக்காக செபி, நோய்கள் குணமடைய செபம் தேவை அப்படின்னு சொல்றாரு. உட்காந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். நண்பு உள்ளங்களே, 6 பேர் உட்காந்து அதிகாலை 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு 2000 குடும்பங்களுக்கு மேலே குழுவில் இணைஞ்சிருக்கிறாங்க, இணைஞ்சு ஜெபிக்கிறாங்க. ஒரு தாகம் உருவாயிருக்குது. நான் எதுவுமே செய்யலை. ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ எங்கே போகணும், எங்கே சொல்லணும், என்ன பேசணும், ஆத்துமக்கள் ஏன் மீட்கப்படணும், பாவத்தை குறித்து போய் சொல்லுங்கிறார். நான் எதுவுமே டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. அப்பா எனக்கு டைம் டேபிள் போட்டுற, நீ இங்கே போ, இங்கே சொல்லு, முடிஞ்சிச்சா இங்கே போ. நானும் ஒரு பள்ளி ஆசிரியர். தினந்தோறும் ஸ்கூலுக்கு போய் ஆகணும், காலையில் பள்ளிக்கூடத்தை பாடம் நடத்தி ஆகணும், வேலைக்கும் போகணும், வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இரவு நேரங்கள் முழுவதும் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் குழுக்களில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஓய்வு நேரம் அதிகமாக கொடுக்கப்படுது. 24 மணி நேரம். ஆண்டவருக்கு எத்தனை மணி நேரம் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம்? 24 மணி நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம்? 2.5 மணி நேரம். எவ்வளோமா? 2.40 நிமிஷம். 10ல் 1 பங்குன்றது வெறும் பணம் இல்லைங்க, எல்லாமே 10ல் 1 பங்கு ஆண்டு கொடுக்க சொல்லியிருக்காரு. காசு மட்டும் கிடையாது, உன் நேரத்தை, உன் உழைப்பை, எல்லாத்துலேயுமே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் எல்லாம் யாரு திருடிக்கிட்டு இருக்கிறீங்க? நம்மளாம் யாரு? திருடர்கள். ஆண்டுடைய நேரத்தை திருடிட்டு இருக்க திருடர்கள். 2.40 நிமிஷம் ஆண்டுக்குரிய நேரம்
நம்ம நேரத்தை ஒதுக்கவே மாட்டோம். டிவி பார்க்க நேரம் இருக்கா? நல்ல நேரம் இருக்கு. சீரியல் பார்க்க நேரம் இருக்கா? நல்ல நேரம் இருக்கு. அடுத்த ஒரு கதையை பேசுக்கு நேரம் இருக்குதா? நல்ல நேரம் இருக்குது சிஸ்டர். ஆனால் ஜெபிக்க என்ன பண்ண கொட்ட ஆவியாக வருது. கெட்ட ஆவியாக வந்து சோம்பேறித்தனத்தை கொடுத்து ஜெபிக்க விடாமல் உங்களுக்கு முளைக்க வச்சது. என் நண்புறவுகளே, இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, உங்கள் நேரத்தையெல்லாம் திருடிட்டாங்க. பார்த்துங்க, இப்போ 30 வயசு தானாச்சு, 2.40 நிமிஷம் அத்தனை மணி நேரத்தை வீணாக்கிட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னை தொட்டு உங்க கூட பேச வச்சுட்டு இருக்காருன்னா உங்களை தொடுறது ஏமாத்துறவர். அவர் ஒன்றும் சும்மா வேலை வெட்டிக்காத தகப்பனா. ஆனால் ஜெயிப்பனா, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும்னு சொல்லுவீங்க. ஆண்டவர் மட்டும் உங்களை நோக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? ஆண்டவரை நோக்கி பார்க்கவே மாட்டீங்க. அடிவாசல்ல கோயில் இருக்கு, எத்தனை பேர் பூசிக்கு வரீங்க? ஒரு ஆன்மா, 2 ஆன்மா. ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சு பாருங்க. நீங்க நம்புங்க, ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் நான் என்ன பண்றேன்? திருப்பலி பார்க்குறேன். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய், ஏன்னா அந்த தினந்தோறும் உணவை உட்கொள்ள வேண்டுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு, ஒரு ஆசை அவங்களுக்கு. என் நண்பர்களே, இப்பொழுது பெங்களூர்ல ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதிக்கு ஒரு சகோதரி வருவாங்க, 30 வயசு. நம்புவீங்களா? தினந்தோறும் நற்கருணை, ஒரே ஒரு நற்கருணை வாங்கிட்டு அந்த நற்கருணை கரையவே மாட்டேங்குது, நாவல் அப்படியே இருக்கு. அடுத்த நாள் காலையில தான் மறையுது. அந்த நற்கருணை அப்படியே இருக்கு. வாய் அப்படி திறந்தாங்கன்னா அந்த நற்கருணை, சிலுவை அடையாளப்பட்ட நற்கருணை அப்படியே இருக்கு, கரையவே கிடையாது. அந்த பொண்ணு தண்ணி குடிச்சாலும் வாந்தி வருது, சாப்பிட்டாலும் வாந்தி வருது, எதையுமே சாப்பிட முடியாது. 2 வருஷமா நற்கருணையை மட்டுமே உண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, உயிருள்ள சாட்சி. வருவாங்க திருமணம், வேணா அக்காக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், வாய்ப்பு கிடைச்சா வாங்க. 2 முறை, புரியலமா? 2 முறை வந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு கூட்டமா கூடுறாங்க, ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஏங்க, நற்கருணை சாதாரணமாக தூக்கிடும், பிரெட்டு தர மாதிரி வாங்க தூக்கி வச்சுட்டு போறதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தயவுசெய்து சொல்லிட்டேன், பரிசுத்தம் இல்லாமல் போய் நற்கருணை வாங்கிடாதீங்க. பாவம் தான் சுதந்திர வீட்டுக்கு வருவீங்க. இல்லை 30 வயசு தான், புக்கு அதில் படிச்சிருக்காங்க, புத்தகம் கொடுத்துருக்காங்க. இல்லை 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால இன்றைக்கு ஆண்டுடைய உடலும் ரத்தமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க வீட்டில் என்ன பண்ணுவீங்க? டைம் எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க. அந்த ரத்தமும் சதையும் எனக்கா சிந்தப்பட்டிருக்கு, ஆண்டு எனக்கா கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ பக்கத்தில் எனக்கு அருகில் இருக்கிறாரு. நான் ஆலயத்துக்கு வராம அவர் எனக்கா காத்திருக்கா. நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கலாமா? அன்பு உறவுகளே, ஆலயத்துக்கு வராத ஒரு பிள்ளைய, ஏய் வா, என்ன பண்ற, பூசைக்கு வா, கூட்டிட்டு போறேன், நீ கூட்டிட்டு போகும்போது அந்த ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும். ஒரு ஆலயத்துல 500 குடும்பம் பூசைக்கு வர்றதே இல்லை, 100 150 வந்துட்டு இருந்தாங்க. அன்புறவுகளே, நாங்க சொன்ன ஒரு அறிவிப்பு கொடுத்தோம், பிள்ளைங்களா நீங்க வரும்போது அடுத்த வாரம் பூசைக்கு வரும்பொழுது நிச்சயமாக ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னோம். என் அன்புறவுகளே, ஒரு வீட்டில் நடந்த அற்புதத்தை சொல்றேன். அந்த பிள்ளை போய் சொல்லி 2 குடும்பங்களை ஆலயத்துக்கு கூட்டுறதுக்காக ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பேசாம இருந்த வீட்டுக்காரு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? ஒரு ஆத்மாவை அப்பாட்ட கூட என்ன பண்ணுச்சு? சேர்த்துச்சு. நீ ஆலயத்துக்கு வா, அப்பாட்ட பேசு, உனக்கு ஆண்டவர் செய்வாருன்னு ஒரு ஆத்மாவை கூட்டு வரும் பொழுது அந்த ஆசீர்வாதம் யாருக்கு? உனக்கும் உன் குடும்பத்திற்கும். அப்ப அந்த ஆத்மாவை நீ அப்பாட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது விண்ணகத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். அப்ப சாதாரண வேலையாமா நீ செய்யற? சாதாரண வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இத்தனை ஆத்மாக்கள் அவங்க ஒன்று சேர்ந்துருக்கிறாங்கல்ல. நிச்சயமா சொல்றேன், இந்த சகோதரனுக்கும் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் அக்கா கூப்பிட்டாலும் நீங்க வரலங்க, ஆண்டவர் உங்களை அழைத்தாலும் நீங்க வந்திருக்கிறீங்க. நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரிங்க. என் குடும்பம் ஒரு இந்து குடும்பம். திருவண்ணாமலை மாவட்டத்துல பெண் குழந்தையா பிறந்தன்னு எங்க அப்பா எனக்கு துரத்தி விட்டுட்டார். எப்படி துரத்திட்டார்? பெண் குழந்தை பையன் பிறக்காம பொண்ணு பிறந்துச்சு, இந்த பிள்ளை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டதுனால திருவண்ணாமலை மாவட்டத்துல எங்க அம்மா அழுது கண்ணீர் உட்காந்துட்டு இருந்தப்ப சின்ன ஒரு வீடு. எங்க பாட்டி சொல்றாங்க, நம்ம வீட்லயே நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, கஷ்டமா இருக்கு விஜயா, என்னால உன் பிள்ளைங்களுக்கு சோறு போட முடியாது,
என்ன பண்ணுறது யோசின்னு சொல்லும்போது அங்கே ஒரு அம்மா வராங்க. அம்மா சொல்கிறாங்க, சென்னைக்கு வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்டி, ஒரு வீட்டில் வேலை வாங்கி தரேன், என் வீடு குடிசை வீடு தான், அங்கே தங்கிக்கோ வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு மஞ்சள் பை, அம்மாவோட புடவையில தைச்ச 2 சட்டை 2 பாவாடை எடுத்துக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதிக்கு வந்தப்ப எங்கள் அம்மா ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்ந்தாங்கல்ல, சேர்ந்த வீடு கத்தோலிக்க குடும்பம். ஆமே, கைத்தறி. அந்த அம்மா ஒரு பெரிய நன்மை செஞ்சுட்டாங்க. சேர்த்து விட்ட வீடு கத்தோலிக்க குடும்பம் இருந்தனால அந்த அம்மா என்ன பண்ண எனக்கு நிறைய சொல்லுவாங்க. ரொம்ப அழுவேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்கள, அப்பாவோட கையை பிடிக்கணும், அப்பாவோட ஸ்கூலுக்கு போகணும், எல்லாருக்கும் ஏற்படுற ஆசை எனக்கு ஏற்பட்டுச்சு. ரொம்ப எங்கள் அப்பா அது எங்கள் அம்மா வேதனைப்படுவாங்க. அவன் தான் போயிட்டானேடி, ஏன்டி என் உயிரை வாங்குறம்பாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அங்கே ஒரு கோயில் இருக்கும், கொண்டு போயிட்டு அந்த சிலுவையை காட்டி சொல்கிறாங்க, இந்த பார், இவர் தான் உனக்கு அப்பா, இந்த அப்பாவை நீ என்ன பண்ண, கெட்டியாக பிடிச்சிக்கோ, உனக்கு என்ன வேணுனாலும் உனக்கு செய்வார், நீ அவர்கிட்ட கேளு. நான் சொன்னேன், அவர் என்கிட்ட பேசுவாரா? பேசுவார், மனசில் பேசுவார், நீ போய் அவர்கிட்ட கேளு. என் நண்பர்களே, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நான் சென்று பேசிய ஒரு நபர் போய் நின்றுட்டு ஆடுவேன். அப்பா அந்த பொண்ணு எடுத்து திட்டாப்பா, அப்பா அந்த பொண்ணு என்னை பேசிட்டாப்பா, அப்பா நீ இது செஞ்சப்பா எங்கள் மிஸ்ஸில் பாராட்டினாங்கப்பா. தினந்தோறும் போவேன், அதை சிலுவைக்கு முன்னாடி நின்று எல்லாவற்றையும் கண்ணீரோடு சொல்வேன். பார்க்குறேன் ஆண்டவர் என் குரலையும் கேட்டார், என் குரலையும் கேட்டார். கதிரிய நாட்கள் பல உண்டு. நற்கொலைக்கு நேராக நின்றுக்கிட்டு அப்பா எங்கூட பேசுங்கப்பான்னு சொல்ல மனசோட நிறைய ஆறுதல் கொடுப்பார். அப்படியே கடந்து போகும்போது நான் சொன்னேன் அந்த அம்மா கிட்ட, உங்கள் பொண்ணுங்கள்லாம் கேடிசன் கிளாஸ் போகிறாங்களேம்மா, என்னையும் கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். போவேன், அவங்களும் நன்மை எடுக்கிறாங்களே, எனக்கும் வாங்கி தாங்கன்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் வாங்க முடியாதுக்கா, நீ செபம் படிக்கணும், அப்போ தான் உனக்கு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ரேவதியாக இருந்த என்ன எங்கள் அம்மா பேர் விஜயா விக்டோரியா விஜயாவை மாறினாங்க. சங்கரியை சலோமி சங்கரியாக மாற்றினாங்க. ரேவதியை ரெபேக்கா ரேவதியாக மாற்றினாங்க. யாரோ ஒருவர் இல்லை, உங்களை போன்ற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அன்றைக்கு அந்த குடும்பம் இயேசு யாரும் எனக்கு காட்டல வச்சுங்களா, இங்க நிக்க மாட்டாங்க. இங்க வந்து எத்தனை பேருக்கு நீ இயேசுவை கொடுத்தீங்க? எத்தனை பேர்கிட்ட இயேசுவை பத்தி பேசுனீங்க? உங்க வீட்டுல கொடுத்தீங்களா இயேசுவை? நீங்களே முழுமையாக இயேசுவை பெற்றுக்கொள்ளலையே. அன்றைக்கு அந்த இயேசுவை எனக்கு காண்பித்து கொடுத்தாங்க, ஞானஸ்தான புதுநன்மை கொடுத்தாங்க. ஆசையா இருக்கிற நன்மை வாங்குறது. தினந்தோறும் ஓடுவாங்க திருப்பலிக்கு, தினந்தோறும் ஓடுவேன். அது என்னவோ தெரியல, நற்கருணை உட்கொண்டு நான் ஒரு செயலை செய்யும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் வெற்றியாக முடித்தார். ஆமென். படிக்க தெரியாது, கணக்கு போட தெரியாது, மக்கு யாருமே, எங்க அம்மா படிப்பறிவு இல்லாதவங்க, உட்காந்து நான் அழுவேன், சொல்லித்தாங்க ஆண்டவரே கற்றுக் கொடுத்தார். ஆமென். +2 ஸ்டேட் ரேங்க். நான் +2 கை தட்டுங்க ஆண்டவருக்கு. +2 ஸ்டேட் ரேங்க். ஒண்ணுமே தெரியாத O+ மக்கு, கணக்கு வராது, இங்கிலீஷ் வராது, ஆண்டவர் மாநிலத்தில் முதல் மதிப்பெண்ணை கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? அந்த இயேசுவை நான் பற்றி கொண்டதால், அந்த இயேசுவோடு நடந்ததால், அந்த இயேசுவோட வார்த்தையை நான் பற்றி கொண்டதுனாலே தினந்தோறும் திருப்பலி பார்ப்பாங்க. ஹாஸ்டலில் 4 வருஷம் படித்தேன், ஒரு நாள் மிஸ் பண்ணது கிடையாது. என்னை தேற்றியது, என்னை வளர்த்தது அந்த திருப்பலிகள் தான். ஒவ்வொரு நாளும் அந்த நற்கொலைக்காக காத்துட்டு கிடப்பேன். எனக்கு என்ன பிரச்சனை, நற்கொலைக்கு கீழே போய் அழுதுகிட்டே கிடப்ப உட்காந்து. நண்பர்களே, அருகில் ஆலயத்தை வச்சுக்கிட்டு திருப்பலிக்கு போகாம நீங்க ஒவ்வொரு நாளும் பாவம் செஞ்சிடாதீங்க. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்ன பண்ணணும்? ஆண்டவரை அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். இயேசு சொல்லிக்கிட்டே இரு. சும்மா காய் விற்கிறவங்கிட்ட, மீன் விற்கிறவங்கிட்ட வந்து ஏன்டா சோகமா இருக்கிற, இயேசு கிட்ட கேளு, அவர் தருவார் உன் வாழ்க்கையில தெம்புன்னு. எல்லோரிடமும் இயேசுவை அறிவிங்கள் மக்கள். ஒரு ஆத்மா கோயிலுக்கு வரலையா? ஏன் வரல? போய் பேசுங்க. இதுதான் நற்செய்தி அறிவிப்பு. நற்செய்தினா பைபிளை தூக்கிட்டு வீதி வீதியா போயிட்டு நான் சொன்னாலும் நற்செய்தி அறிவிப்பு கிடையாது. ஒரு மனுஷன் ஆலயத்துக்கு வராம செபிக்காம இருக்க குடும்பத்துக்கு நீ ஒரு நாள் போய் உட்காந்து, நம்ம ஜெபமா சொல்லலாமா ஆண்டி, நீ சொல்றியா? உட்காந்து அவர்களோடு இணைந்து ஒரு நாள் ஜெபித்து பாருங்கள் மக்களே. உங்களோடு உங்க வீட்டுக்கு ஏஞ்சல்ஸும் அன்னை மரியாளும் வருவாங்க, நிச்சயம் வருவாங்க. நியூட்டன் சொல்லுவாங்க, ஒரே ஒரு அருள் முறையே சொல்லுவாங்க, வேளாங்கண்ணிக்கு போனாங்கன்னா மாதாமா அவங்க கூட பேசிட்டே இருப்பாங்க. சொல்லும் போது அருள் இருந்த மரியை வாழ சொல்லும்போது மாதாமா அந்த சுருபம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து குழந்தையோட இறங்கி வந்துடுவாங்க. போதும் நியூட்டன், நீ சொல்லாதான் ஒரு அருள் முறையை சொல்ல விட மாட்டாங்க.
நான் சொல்றேம்மா, உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த அருள் இருந்த மரியே வாழ்கின்ற ஜெபத்தை அவர் உருக்கமாகவும் மிக மிக அவர் ஆழ்ந்து சொன்னதுனால அந்த ஒரு அருள் இந்த மரியைக்கு அன்னை மரியாள் இறங்கி வந்துட்டாங்களாம். இன்னொரு பையன் சொன்னான் சாட்சியா, சிஸ்டர் ஒரு அருள் இந்த மரியை சொல்றதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொன்னான். எப்படி அருள் இந்த மரியை வாழ்ந்த ஜெபத்தை சொல்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா ஒன்னே ஒன்று சொல்றதுக்கு? ஏன்டான நான் சொல்ல ஆரம்பிப்ப மாதாம்மா எனக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்ல ஆரம்பிச்சு மாதாம்மா என்ன இருங்கம்மா சொல்லி முடிச்சிடறேன்னு எனக்கு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு நம்ம ஜெபமாலை சொல்ல மாதாம்மா வராங்க, அதில் இந்த அது யார் அடிக்கிறீங்க? சாத்தான் வந்து ஜெபமாலைன்ற பேரில் அதை விட கொடுமை தெரியுமா? ஜெபமாலை சொல்லி முடிச்சு மண்டல மாலைலாம் படிக்க வேணாம், டைம் ஆயிடுச்சு, போ சாப்பிடலாம் போன்றீங்க. என் நண்பர்களே, ஜெபமாலை செய்து மன்றாட்டு மாலையை செஞ்சு முடிக்காம விடாதீங்க. சாத்தா பின்னாடியே வருவான். அவன் நோக்கமே நீ ஜெபமாலையை அறகுறையா சொல்லுவேன், மன்றாட்டு மாலையை படிச்சு நீ சொன்னாதான் முழுமையான ஆசீர்வாதம். இன்றைக்கு எல்லாமே அங்கங்க அறகுறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாதி சொல்லி நாளிலேருந்து ஜெபமாலை மாதம் ஆரம்பிக்க எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குதோ வீட போய் ஜெபமாலை சொல்லுங்க, ஒரு பொறுத்தனையாக வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவாருங்க. சொல்லி பாருங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 153 மணி ஜெபமாலையை நீ சொல்லணும். அன்னை மரியாள் கொடுத்த ஜெபமாலை அதுதான். ஒளி மறையின்மை எடுக்கல, அது மட்டும்தான் போப்பாளர்களால் கொண்டு வரப்பட்டது. மற்ற 3 மறையின மகிழ்ச்சி, துயர், மகிமை, இது 3மே மாதாம்மா காட்சி கொடுத்து சொல்லப்பட்ட மறை உண்மைகள். அந்த ஜெபமாலை சொல்றதுனால பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்வீங்க. காலைல ஒன்று சொல்லுங்க, மதிய துயர் சொல்லுங்க, ஈவினிங் மகிமை சொல்லுங்க. சொல்லி பாருங்க மக்களை, ஒரு பொறுத்தனையா வச்சு நாளையிலேருந்து நீங்க முயற்சி எடுத்து பாருங்க. இந்த மாதம் முடிகிற பொழுது அன்னை மரியாள் உங்கள் வீடுகளை உலாவ ஆரம்பிப்பார்கள். ஆமென் ஆமென் ஆமென். அம்மா வந்து உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிவி வைப்பாங்க. நல்ல ஒரு எங்க வீட்டுல உட்காந்து நான் ஜெபமாலை சொன்னேன், என் ப்ரேயர் ரூம்ல நல்ல ஒரு வாசம் வீசும். அம்மா அப்படியே கூட ஃபீல் பண்ணும். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா 7 சின்ன குட்டி மாதாம்மாட்ட அவங்க எடுத்து வடிஞ்ச எண்ணெயை வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, தூத்துக்குடியில் ஒரு அண்ணா இருக்காங்க ஃப்ளெமிங்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டில் எப்பயும் மாதாமோட எண்ணெயும் தேனும் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன பண்ணால் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க, 11 பாட்டில் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதில் நான் கொடுத்து ஒரு 7 பாட்டில் மட்டும் 7 இந்த ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 7 கண்டங்களுக்காக நான் ஜெபிப்பேன். 7ஐயும் மாதாமாட்ட அடி வச்சுட்டு ஜெபிச்சுட்டே உட்காந்துட்டு அன்றைக்கி தாங்க தொடர்ந்து ஜெபிச்சுட்டு அன்றைக்கி தான் மாதாவுக்கு எல்லா மாலையும் முடிக்கிறோம். என் நண்பர்களே, காலை வேளையில் ஒயிட் கலராக இருந்த அந்த எண்ணெய் முழுவதும் நீல நிறமாக மாறிவிட்டது. ஆமென். அழுகிறேன் உட்காந்துக்கிட்டு என்னம்மா பண்றீங்க? இதெல்லாம் அம்மா இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் வெளிப்படுத்தி கொடுப்பாங்கம்மா. நீ ஜெபிச்சு உன்னிப்பா ஜெபமாலை கண்களை மூடி உன் மனசை உருவகப்படுத்தி நீ சொல்லி பாரு, சுகந்த வாசனை உன் வீட்டில் வீசும். அது நறுமணத்தை நீங்க நுகர்ந்து கொள்வீங்க. அந்த வாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். அம்மாவோட பிரசன்னம் கூட இருக்கிறதையும் அவங்க உங்களை ஆஸ்வதிக்கிறதையும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆண்டோடைய பரிசுத்த வல்லமை நீங்க ஃபீல் பண்ணி ஆண்டோட நீங்க போறதுக்கு அன்னை மரியாள் ஒரு மிகப்பெரிய கருவி. ஜெபமாலையும் இறை வார்த்தை வாசிப்பும் திருப்பலியும் நற்கொடை சந்திப்பும் எங்கெல்லாம் இருக்கோ நண்புறவுகளே, நீங்க எல்லோரும் பேறு பெற்ற மக்கள். ஜெபமாலை சொல்லுவேன், திருப்பலிக்கு போக மாட்டேன், போயிடுச்சு அவ்வளோதான். எல்லாம் சொல்லுவேன், இறை வார்த்தையை படிக்க மாட்டேன், ஒன்றும் பிரயோஜனப்படாது. என் நண்பர்களே, இறை வார்த்தையை நீங்க பற்றி கொள்ளாம எல்லா ஜெபத்தையும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை உணவை கட்டாயம் நீங்க எடுக்கணும். எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்கு தனியா பைபிள்? வெரி குட் சிஸ்டர். நீங்க மற்ற எல்லாரும் தயவு செய்து சொல்றேன், உங்களால முடியலாம் என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஏன் தெரியுமா? 3 வேளை சோறு போடாம உட்காந்துக்கிறீங்களா நீங்களா? காலை டிஃபன் கட்டணும், அது லஞ்சில் சமைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கணும், மீன் எடுக்கணும், எல்லாம் சமைச்சு போடுறீங்கல்ல. ஆன்மாவுக்கு நீங்கள் என்ன உணவு கொடுத்தீங்க? அப்பா கேட்பாரு, அப்பா கேட்பாருங்க. நான் உனக்கு எல்லாம் சொன்னேன்ல, நீங்கள் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. உனக்கு எல்லாம் நான் கொடுத்தேன்ல, எல்லாம் சோறு பொங்கி போட்டேன்ல, சந்தோஷம். ஆனால் அந்த ஆன்மாவுக்கு நீ என்ன கொடுத்த? ஒன்றுமே கொடுக்கல. ஆடைய வார்த்தை எத்தனை பேர் குழந்தைங்க சொல்லி கொடுத்தீங்க? என் அன்பு உறவுகளே,
சத்தியத்தை நீங்கள் அறிவிக்கல, சத்தியம் மட்டும்தான் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்கள் ஆடைய வார்த்தையை பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கலன்னா உங்கள் பிள்ளைகள் விடுதலை கிடையாது. அப்போ ஆடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கலன்னா ஒரு தடவை பிரச்சனை வரும்போதும் அவன் ஏதோ ஒரு வார்த்தை கிடையாது, ஆடைய வார்த்தையை சொல்லி 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 செப்பி கற்றுக் கொடுக்கணும் மக்கள். நான் இன்னைக்கு கிளாஸ் இருக்கும்போது 11 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா கிறிஸ்து பிள்ளைங்க கூப்பிட்டு ஒரு 3 பேரை ஜெபம் பண்ணுங்க பிள்ளைங்க கூப்பிட்டா சபைக்கு போகிற பிள்ளைங்க சூப்பராக செவியுது. பாவப்பட்ட கத்தோலிக்க சமூகத்தை பிள்ளைங்க வேணு மூச்சு நிற்கிது. வெக்கமாக இருக்கு, கேவலமாக இருக்கு. எவ்வளோ கேவலமாக தெரியுமா? நான் கொடுக்கலையே அந்த உணவை தான், நான் கொடுக்கலையே. என்ன கொடுத்ததால சோறு பொங்கி போய் சட்டி சட்டியாக போட்டேன். என் அன்பு உறவுகளே, தயவு செய்து இன்னைக்கு ஒரு முடிவோடு போங்க. என் பிள்ளைகளுக்கு 3 வேளை உணவை விட முக்கியமான உணவு அந்த ஆன்ம உணவு. அது என்ன உணவு? இறை வார்த்தை உணவு. இந்த உணவை நீங்கள் கொடுக்க தவறிட்டீங்க பிள்ளைங்க. இன்னைக்கு உன் பிள்ளை நோய்வாய்ப்பட்டு போது ஏன்? அவனுக்குள்ள இறை வார்த்தை இல்லை. உன் பிள்ளை தறிக்கட்டு போயிருக்குது ஏன்? அவனுக்குள்ள அவனோட வார்த்தை இல்லை. நீ உன் பிள்ளை சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்க, அவனுக்கு இறை பையன் இல்லை. எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டு போய் சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்து. எப்படி போய் கேட்குற வெக்கமே இல்லாமல், எப்படி போய் கேட்குற வெக்கம் இல்லாமல்? நான் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன், எதையுமே நான் கொடுக்கல, நானும் செபிக்கல, நானும் ஜெபத்தில் உட்காரல. குடும்ப ஜெபம் சொல்ல வைக்கிறது வேண்டிய வேலை யாருடைய வேலை? உங்கள் வேலை. அதையும் தவற விட்டுட்டீங்க. எல்லாத்தையும் தவற விட்டுட்டு நீங்கள் என் பிள்ளை கையை விட்டு போயிடுச்சு. தயவுசெய்து கலங்காதீங்க. என் நண்பர்களே, கருவில் ஒரு குழந்தை உருவாகும் போதே அந்த பிள்ளைக்கு நீங்கள் செபியை கற்றுத்தரணுமா? கருவில் இருக்கும்போதே நீங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கலாம். அந்த செபம் அந்த கருவை சேர்த்து அப்படியே வளர்க்குமா. நீங்கள் அந்த பாட்டு பாடணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். அந்த குழந்தை பிறந்த உடனே கருவாக இருக்கிற பிள்ளைகள்லாம் சொல்லிக் கொடுங்க. கர்ப்பிணி பெண்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. நிறைய பாடுடி, குழந்தை கேட்கும், நிறைய வசனம் சொல்லி கேட்கும். அது பிறந்த உடனே நீ ஒரு ஆணோட பாட்டை பாடின வச்சுக்க, அழகாக திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்? நீ கருவிலேயே, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்ன பண்ணார் ஆண்டவர்? நம்மள எழுதி வச்ச கருவில அழகான பாடல் இருக்கு. என் தாய் உருவாகும் முன்னே பாடுவோமா எல்லாரும்? என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. உங்க பேர் என்ன? ராணி என்று பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. பாருங்களேன், அந்த குழந்தைக்கு உள்ள கருவில் என்ன அழகாக கணேஷ் வச்சிருக்காரு பாரு. உங்களுடைய தொப்புள் கொடியும் அதுக்கு சேர்த்து அழகாக அந்த உணவுக்கான வழிபாதையை செஞ்சு உணவு கொடுத்து அது பூமியில் பிறந்த உடனே அது நல்லா தாங்க இருக்குது. பூமியில் எப்போ பிறகுதோ மனிதனுடைய ஆவி கலக்கப்படுகிற பொழுது தான் பாவமே வருது. அது உள்ளது ஒழுங்காக இருக்குது. வெளியே வீடு கத்துது பாரு. அது ஏன் கத்துது உங்களுக்கு தெரியல? ஐயோ, இந்த பாவப்பட்ட ஜென்மத்திலிருந்து மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே, இது எப்படி என்ன வளர்க்க போது தெரியலையே கத்துது. உண்மைதான், அழகா உள்ள ஆண்டு வளர்க்குறாரு. வெளியே வந்தது கத்துது. ஐயோ, எங்கள் அம்மா அப்பா என்னை எப்படி வளர்க்க போது தெரியலையே ஆண்டவரே. என் நண்பர்களே, மனித ஆவியோடு எப்போ அது கலக்குதோ அந்த ஆவி சரியான ஒரு பரிசுத்த ஆவியோடு எழுந்திருந்தால் அந்த குழந்தை நன்றாக வளரும். அது பரிசுத்த ஆவியோடு கலக்காம ஏதோ தாண்டுதல வளர்க்குற பிள்ளைகளாக இருந்துச்சுங்கன்னா உண்மையிலே அன்புறவுகளே, பெற்றோராகிய நீங்கள் எல்லோருமே ஆண்டு கணக்கு கொடுக்கணும். ஒரு நாளும் கணக்கு கொடுக்கணும். நான் எப்படி வளர்க்குறேன் என் பிள்ளைய? என் நண்பர்களே, மோசமான குணம் கொண்ட எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் உங்க செபத்தால மாத்திரலாம். ஆமென். உங்க செபம் எல்லாவற்றையும் மாற்றும். நம்புறீங்களா? நம்புறீங்களாமா? உண்மையிலேயே செபத்தால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? சிஸ்டர், அப்படி ஜெபம் பண்ண ஆண்டவர் என் பிள்ளைய மாத்தினாரு. யாராவது இருக்கீங்களா? அப்படி நான் ஜெபம் பண்ண சிஸ்டர், என் பிள்ளை இப்படி இருந்துச்சு, மாறிட்டா, அப்படி இருக்கீங்களா? அப்போ எல்லா பிள்ளைங்களும் சூப்பர் பிள்ளைங்களோ? ஜெபம் பண்ணுற பணக்கு இல்லை ப்ரோ, எல்லாருமே சூப்பராக வளர்த்துருக்கீங்க இப்போ, அப்படி தானே? அதுவும் இல்லையா? எதுக்குமே பதில் இல்லை. நீ எவ்வளோதான் கேள்வி கேளுங்க சிஸ்டர். நாங்கள் உம்முன்னு ஒரு பாட்டு இருக்கு அழகா. உம்முன்னு இருக்க மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்க மாட்டேன், ஜம்முன்னு உட்கார மாட்டேன், நான் கம்முன்னு கிடக்கவும் மாட்டேன். என்ன இயேசு ராஜா வருக மிக சமீபம்,
அவையை எடுத்து சொல்ல ஊரு அலைவன் அப்படி உட்காந்துக்கிறீங்க. சும்மா நான் இருக்க மாட்டேன். ஒரு போது சிரிப்பு இல்லைம்மா, கடுகு போட்டால் பொறிஞ்சிடும் படுது. நான் ஜம்முன்னு கிடக்க மாட்டேன் அப்படி உட்காந்துக்கிறீங்க. உம்முன்னு உட்கார மாட்டேன், உம்முன்னு ஒரு முகம். எங்கள் அப்பாவோட வார்த்தையை கேட்டுருக்கீங்களே, எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கணும். இந்த ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்களே, ஆண்டவருக்கு ஏசி ஒன்று ஆன் பண்ணி வச்சு 2 ஃபேனை வர போட்டு உட்கார வச்சு, வாங்கம்மா உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன் அவர் சொல்றதுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் எப்படி உட்காந்துக்கிறீங்க? உம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. எப்படி உம்முன்னு உட்காந்துக்கிறீங்க? உட்காந்து எனக்கு ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் உம்முன்னுக்கிறீங்க, பேய் உங்க கூடயே இருக்கணும், பிரச்சனையே இல்லை, வச்சுனே போங்க. ஆண்டவரை ஆராதிக்க கையை தட்டுறதுக்கும் கஷ்டம், துதிக்கிறதுக்கும் கஷ்டம், வாயை திறக்கிறதுக்கும் கஷ்டம். ஏன் சீக்கிரம் உங்களை வாயை திறக்க வைக்க மாட்டேன். அல்லேலூயா 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 சொன்னா பேய் ஓடி போகும், சொல்லாம பேய் உள்ள ஓடி போகும். அல்லேலூயா அல்லேலூயா துதிச்சா சாந்தா ஓடுவான். தெரியலீங்களாமா? பாடல விடுங்க, சரிங்களா? இங்க பாருங்க, உண்மையிலே சொல்றேன், துதிக்க 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 உங்க வாய்க்குள்ள இருந்து பேய் வெளியே ஓடுமா. ஆராதிக்க 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 உங்களை சில விஷயம் கட்டி வச்சிருக்க பாரு. நிறைய கோவப்படுவீங்க, நிறைய சண்டை போடுற குணம் இருக்கும், நிறைய விட்டு கொடுக்காத குணம் இருக்கும், கெட்ட பேச்சு பேசுற குணம் இருக்கும். ஆனா நீங்க துதிக்க 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 உள்ள ஆண்டு கிரியை செய்தி எல்லாத்தையும் வெளியேற்றுவாங்க. ஒரு அருமையான பாட்டு இருக்கு, சத்தமா துதிப்போம் சாத்தான் என்ன பண்ணுவான், மிதிப்போம். எப்படி சத்தமா துதிப்போம்? எங்க வாயே திறக்க முடியும், கூட இருக்கு. 2 லைன் தான் பாடலாமா? சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம். பாடுங்க. நீங்களே மிதிக்கவே மாட்டீங்க, தெரிஞ்சு போச்சு. நீங்க மதிக்கவே மாட்டீங்க, எது மிதிக்க போறீங்க? நீங்க துதிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுல சாதாரண மிதிப்பார். எப்படி மிதிப்பார்? சத்தமா துதி. வாழலாமா? 1 2 3 ஸ்டார்ட். சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். பாருங்க. சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். சாத்தா சொல்லிட்டா, ஏய் பாடாதீ, ஜம்முன்னு உட்காரு. பாடினா உங்களோட பேயெல்லாம் ஓடி போயிடும். ஒன்று சாஞ்சிக்கின்னு உட்காந்துருக்குது அக்கா, எப்படியோ ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்குது, அங்கே உட்கார வச்சுக்கிற ஆளுங்க. நீ சாஞ்சிக்கோ, பாடிடாத, கையை தட்டுறாத, கையில் இருக்கிற பாவம்லாம் போயிடும். வாயை திறந்துடாத, வாயில் இருக்கிற பாவம்லாம் போயிடும். பாடிடாத, அது உள்ள பாவம்லாம் வெளியே வந்துடும். நண்பர்களே, இந்த பாடலை நாங்கள் பாடிய பொழுது நிறைய பிள்ளைங்க நோயிலிருந்து குணப்பெற்றார்கள். ஆமென் ஆமென் ஆமென். இதெல்லாம் வாய் நிறைய பேர் ஒன்றும் திறக்க மாட்டேங்குது. சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம். எப்படி? இயேசுவோட நாமத்தினால, இயேசுவோட ரத்தத்தினால, இயேசுவோட வல்லமையினால, இயேசுடைய வார்த்தையினால. நல்லா கவனிச்சிங்க. இயேசு ரத்தத்தினால, நாமத்தினால, வல்லமையினால, வார்த்தையினால. புரிஞ்சா பாட்டு? பாடலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு அப்புறம் இயேசு வல்லமையா, இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால். பாடலாமா? நாமம், வல்லமை, ரத்தம், வார்த்தை. சொல்லுங்க. நாமம், வல்லமை, ரத்தம், வார்த்தை. ஒரு அக்கா சொன்னாங்க, தெரிஞ்ச பாட்டே நீ பாடல, நான் எப்படி பாடுறது? நம்ம அம்மா சொல்றாங்க, அம்மாவுக்கு நல்ல ஒரு அழகான சிரித்த முகம், உங்களை பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்னு தோணுதுமா, சந்தோஷமா. பாடலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சத்தமா துதிப்போம் சாத்தான மிதிப்போம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு வல்லமையால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால், இயேசு நாமத்தினால், இயேசு வல்லமையால், இயேசு ரத்தத்தினால், இயேசு வார்த்தையினால். கையை தூக்குங்க, பாருங்க எக்ஸர்சைஸ். ஆஹா அல்லேலூயா. பாருங்க. ஆஹா அல்லேலூயா. ஆய குத்த வச்சு நீ எதையாவது பாடு, ஏதோ மூடி இப்படியே உட்கார்ந்து இருப்பேன். கையை தூக்கி பாடி பாருங்க. உண்மையே சொல்றேன் பிள்ளைங்கண்ணா,
தூக்க முடியாத கைகளை ஆண்டவர் உயர்த்துகிற கரமாக மாற்றுவார். உனக்கு இடுப்பு வலி எல்லா வழியும் போனோமா, துதிங்க பிள்ளைங்களா. துதிக்கிறது வெக்கப்படாதீங்க, துதிக்கிறது வெக்கப்படாதீங்க. ஏன் வெக்க போறீங்க? வீட்டில் நல்லா பாட்டை போய் டான்ஸ் ஆடி துதி ஆண்டவர். தாவீது அரசன் தன் ஆடை அழுந்து கூட தெரியாம ஆடி பாடி ஆண்டவர் அப்படிலாம் ஆட சொல்றது. சரிங்களா? நாங்கள் பாடவும் மாட்டோம், ஆடவும் மாட்டோம், சும்மா உட்கார்ந்துருப்போம். என் நண்பர்களே, ஆண்டவரை பாட 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 உன் கட்டுகள் உடையும். ஆமென். ஆண்டவரை துதிக்க துதிக்க உன் வீட்டை கட்டி வச்சுக்கிற பல பிரச்சனைகள் இன்று ஆண்டவர் அறுத்து போடுவார். ஆமென். இன்றைக்கு உன் வீட்டுல இருக்கிற பல தடைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆமென். இன்றைக்கு உன் குடும்பம் எழ முடியாம இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் இயேசுவாகிய ரத்தத்தினாலே ஊற்றப்பட்டு இங்க நீ ஜெபிச்சிட்டு இருப்ப, அங்கே கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கும். ஆமென். உன் குடும்பத்துக்கு எவெல்லாம் வலை வீசிட்டு இருக்கிறானோ அந்த வலையை ஆண்டவர் இன்று அறுத்து போடுவார். ஆமென். நீ நல்லாவே இருக்கிற நினைப்பான். சொல்ல ஒரே God bless you. நீ நல்லா இருப்பா, நல்லா இரு. யார் உன்னை சபிக்கிறார்களோ, யார் உன்னை பத்தி இல்லாத பொல்லாத சொல்றாங்களோ, என் நண்பர்களே, நீ பேரு பெற்ற பிள்ளை. ரொம்ப சந்தோஷம். ஏன்? அந்த ஆத்மா சாக போகுது. சாக போற ஆத்மா ஆண்டவனுக்கு காண்பித்து கொடுக்கிறாரு. உன்னை பயங்கரமா உன் வீட்டுல திட்டுறான், பயங்கர பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆத்மா சாக போகிறது என்பதனால ஆண்டவனுக்கு அந்த ஆத்மாவை காண்பித்து கொடுத்து அந்த ஆத்மாவுக்காக நீ ஜெபிக்கவே உனக்கு துன்பத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. மக்களுக்கு ஏன் துன்பத்தை ஆண்டவனுக்கு கொடுக்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என் மாமியார் இவ்வளவு கொடுமைப்படுத்தல, சந்தோஷப்படு. நீ மீட்கப்படவே நீ கொடுமைப்படுத்தப்படுகிறாய். நீ பரலோகம் போறதுக்கே உனக்கு இந்த பாவம் வந்து சேர்ந்துருக்கு. நீ ஆண்டுடைய எல்லாருக்கும் பரலோகம் கிடைக்காதுமா. யாரெல்லாம் ஆண்டுடைய சிலுவையை சுமந்துக்கிட்டு சந்தோஷமா அடக்குறீங்களா, உங்களுக்கு தான் பரலோகம். இன்றைக்கு எல்லா உறவுகளால் நசுக்கப்படுறீங்களா, சந்தோஷப்படு. உன் குடும்பம் மேல தூக்கி வீசுறாங்களா, சந்தோஷப்படு, மகிழ்ச்சியா இரு. உள்ளுக்குள்ள அவ திட்டிகிட்டே இருப்ப, உள்ள துதிச்சுட்டே இருப்ப, நன்றி பேசு, கூட்டு பேசு, நன்றி பேசு, கொண்டு திட்டு திட்டு பரவாயில்ல திட்டு, அமைதியா உள்ள துதி போயிட்டே இருக்கணும். ஏன்? அவன் பேசுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவனுக்குள்ள இருக்கிற தீய சக்தி அவனை பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை கட்டி நீங்க ஜெபிங்க. ஒருவனுக்கு எதிராக பழவிரிக்கிறான், வார்த்தையால உனக்கு கொள்றான், வார்த்தையாலே உன்னை கொண்டுகிட்டு இருக்கிறானா, என் அன்பு உறவுகளே, அவன் பேசல, அவனுக்குள்ள ஒரு தீய சக்தி பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவை யார் காப்பாத்துவா? யார் காப்பாத்துவா? நினைக்க கூடாது. நைசில் அவ திட்டிடாதீங்க. என் வார்த்தை பேசிட்டாளே, அவ அழிஞ்சு போயிடணும், நாசமா போய் திட்டிடாத, சாபம் விட்டுறாத. என் அன்பு பிள்ளைய நீ சாபம் விட்டுறாத. சபிக்கிறது உன்னோட வேலை கிடையாது. சாபம் விட்டுட்டு ஆளுடைய ஆசீர்வாதத்தை நீ விட்டுறாத. சபிச்சிடாதீங்க யாரையுமே. உங்க நாவனா யாரும் சபிச்சிடாதீங்க. நீதிமானுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்ப்பாருங்க. நீதிமானுடைய கண்ணீரை நினைக்க கூடாது. நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்க, எனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாலும் அவன் நல்லா இருக்கிறானே சிஸ்டர், நீ கேட்பீங்க இந்த கேள்வி. எனக்கு துரோகம் பண்ண நல்லா இருக்கிறான் சிஸ்டர், என் காசை வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கிறான், என்னை ஏமாத்திரம் நல்லா இருக்கிறான். என் அன்பு உறவுகளே, அவன் பரலோகத்துக்கு போறதுல ஏமாற்றப்பட்ட நீயே பரலோகம் செல்வாய். ஆமென். ஆமென். நான் பரலோகம் போறது ஏமாற்ற பரவாயில்ல. அந்த ஆத்மா மீட்கப்படவே அந்த துன்பத்தை ஆண்டவர் உனக்கு அனுமதித்தார். மக்களே, சந்தோஷப்படும். இந்த துன்பத்தின் வழியாக அந்த குடும்பத்துக்கு ஒரு மீட்பு உன் ஜெபத்தால் வரப்போகிறது. இதுதான் உண்மை. நீ சபிச்சுனா வச்சுக்க, அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது அந்த குடும்பத்துக்கு எதனா ஆகிடும். ஆகும்பொழுது ஐயோ ஆண்டவரே, கண்ணீர் விட்டு ஜெபிச்சிடாதீங்க மக்களே. ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, கண்ணீரோட உட்காந்துடாத. ஆண்டவர் நியாயக்கே கிளம்பிடுவார். நான் ஜெபிப்பேங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டாங்க 3 பேர். முறையை நான் என்ன பண்ணிருக்கணும்? அவன் மேலே கேஸ் கொடுத்துருக்கணும். அவனை என்ன பண்ணணும்? சபிச்சிருக்கணும். என் அன்புறவுகளே, இன்றைய நாள் நிமிடம் வரை அவர்களுடைய இரக்கத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய வேதனையோ கண்ணீரோ அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவளை மன்னித்து மனமாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே, ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்? அப்பா கிட்ட முறையிட்டு அவர் கேட்டுருவாருங்க. அப்பா கிட்ட கண்ணீரோட உட்காந்து செபிச்சா அப்பாவுக்கு என்ன பண்ணுவாரு? கேட்டுருவாருங்க. நான் கேட்கறதுனால அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இல்லை, புரியுதா சொல்றது உங்களுக்கு? புரியுதா? ரொம்ப கஷ்டமா எடுக்கணும். கிளாஸ் டஃப்பா இருக்குதா? தயவு செய்து சபிச்சுதாதீங்க மக்களே. நீ நன்றி சொல்லி ஜெபிச்சு பாரு. அந்த அந்த தடை எல்லாமே
நீ எதெல்லாம் இழந்து போனியோ நீ அவளை மன்னிக்கிற பொழுது ஆண்டவர் 2 மடங்கு திருப்பி கொடுப்பார். நீ எழுதி வச்சுக்கோ. ஆமென். உன் பிள்ளைகள் வழியாக அந்த ஆசீர்வாதத்தை நீ பார்ப்ப. நீ எதையும் இழந்து கொள்ள. ஒப்பற்ற செல்வமான இயேசு உன்னோடு இருக்கிறார். அந்த செல்வத்துக்கு ஈடு எதனா இருக்குதாங்க? எனக்கு வீடு இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். இந்த ஒப்பற்ற செல்வம் என் கூட இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படணும்? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். பாடுவோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானே 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 தந்தானே. பக்கத்துல பார்த்து பாடணும். தந்தானே தந்தானே. உனக்கு அசையாது, எதுவுமே அசையாது, இப்படியே இருக்கும். உன் இடுப்பு வலி போகவே போகாது, இது பெருசாகும். உன் கை வலி போகவே போகாது, இது பெருசாகும். உடம்பு அசைக்கிறது இல்லை, இப்படியே இருந்திருந்தா இடுப்பு அப்படி நின்று போச்சு, கால் அப்படி நின்று போச்சு, கை அப்படி நின்று போச்சு. கை கொடையுதுடி, நல்லா கொடையுண்டி அக்கா, நல்லா கொடையும். கால் ஒரே குடைச்சலா இருக்குடி, கோயிலுக்கே போவாத, குடைச்சலா தான் இருக்கும். அடுத்த வீட்டு கதை பேசுக்கு போவாத, இன்னும் கொடையும் அதிகமா. புரணி பேச போவாத, வாயெல்லாம் கோணிக்கும், பல்லு வலி வரும், தொண்டை வலி வரும், எல்லா வலியும் வரும். ஏன்? புரணி பேசுற பேய் கூட இருக்கிறதுனால அந்த பேய் உனக்குள்ள எல்லா வேலையும் செய்யாது. பாட சொன்னா ஒரு அக்கா, எனக்கும் பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை, ஏதோ பாடி தோலை, எப்போ பிரேயரை முடிப்பேன்னு தெரியல, இப்படியே உட்காந்துருக்கு. என்னவோ இங்க நான் படம் காட்டுற மாதிரியும், அக்கா அந்த படத்தை உன்னிப்பா பாக்குற மாதிரி, இந்த அக்கா சாஞ்சு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி கால் மேல கை சப்போர்ட்டுக்கு பாவம் வயசாயிடுச்சு, சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேடி அக்கா மேல கையை வச்சது. என் அன்பு உறவுகளே, ஆண்டவரை பாடி துதிச்சு ஆராதிச்சு பாருங்க பிள்ளைங்களா. என் அன்பு உறவுகளே, எனக்கு இந்த பிரஸ்ல கட்டி வந்துருச்சு. முதல் முறை ஆப்ரேஷன் பண்ணேன், 2வது முறை நான் பண்ணது திரும்பவும் கட்டி வந்துருச்சு. நான் சொல்லிட்டேன் அப்பாட்ட, இந்த கட்டிய என் துதியாலே கரைப்பாண்டவர். ஆமென். இந்த கட்டிய என் துதியாலே ஜெபம் என்ன எடுப்பாங்க, ஏசுதல் எடுப்பேன், நல்லா மார்பகத்துல பூசுவேன், துதிக்க ஆரம்பிச்சிருவேன், நல்லா பாடுவேன், துதிப்பேன். மனசுக்குள்ள அந்த கட்டி அப்படியே ஏசுது ஊத்தி 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 கரைக்க ஆரம்பிச்சேன். 6 மாதங்களுக்கு பிறகு போய் ஸ்கேன் பண்ற, கட்டி கரைஞ்சு போச்சு. ஆமென். ஆமென். கை பாதி பேர் தட்டல என்னப்பா, அவன் கையில பிசாசு பிடிச்சிருந்தாரு. கை தட்ட மாட்டேங்குது, வாயை திறக்க மாட்டேங்குது. எப்படியோ போ, எப்படா இந்த ஜபத்தை முடிக்க இந்த புள்ள தெரியல உட்காந்து. பாடலாமா? யாரு கூட வருவாரு? பாடினா ஏசு கூட வருவாரு, பாடினா சாத்தாவ கூட வருவா. பாத்துக்க, எனக்கு தெரியாதுப்பா, நீ யாரை கூட்டின்னு போ வீட்டுக்கு. என்ன அக்கா? அக்கா நல்லா அழகா சிரிச்சு மேக்கப்லாம் பண்ணி சூப்பரா வந்து, நல்லா குல்ஃபி ஐஸ் மாதிரி அக்கா வந்து. பாடலாமா? நல்லா உடம்பா சமாளை பாடும்போது யாரெல்லாம் அடுத்த போது மகிழ்ச்சியா பாரியா, உன் வீட்டுல யாரை கூட்டு போவேன்? இயேசுவை கூட்டு போவேன். யாரெல்லாம் தங்கானே இப்படி ஆச்சுன்னா உன் கூட யாரு வருவா? 4 வர 8 பேய் உள்ள வர. பாத்துக்க, எனக்கு தெரியாது. பாடுவோமா? அந்த அக்கா பாவம் ஏதோ பாடுறக்கான்ற மாதிரி பாத்துட்டு தெரியுது. நீ குழந்தை இருந்தாலும் அழகா சிரிச்சு கேட்டுருக்கு செய்தி. அக்கா பாடலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சிரிச்சுக்கிட்டே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானே தந்தனதானே, தந்தானே தந்தனதானே, தந்தானே தந்தனதானே, தந்தானே தந்தனதானே. அடுத்த வரி, நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போல உள்ளதை. இப்ப நோய்கள் பாடும்போது நான் சந்தோஷமா கைதட்டி பாடணும். நோயெல்லாம் ஓடும், பேயெல்லாம் எந்த கலை, நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவா. இப்படியே தட்டிடுதுன்னா போவாது, எல்லா பேயும் உள்ள வந்துடும்னா பொறுப்புள்ள பாட்டு. சரியா? நோய் போணுமா? கையை தட்டி பாடுங்க. சரியா? பாடலாமா? அக்கா, எங்க அக்கா தான் எனக்கு பூஸ்ட். மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட அக்கா தான் எனக்கு குரு பாத்துக்கிட்டே இது. நான் பார்க்கும் போது கையை தட்டுது, நான் அப்படி திரும்பினோடனே கையை தட்டி பாடுது. அப்பவே சொல்லி அனுப்புனாங்க, மஞ்சள் கலர் சட்டப்பட பாப்பாவை நம்பாத அப்படின்னு.
அப்படித்தானக்கா? கட்டுக்கா. இன்னைக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதம் வீட்டுல கொடுக்க போறாருக்கா. உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாற போகுது. நீ பெரிய சாட்சி ஆண்டு நிக்க வைக்க போற. சரிங்களா? சீக்கிரம் நீ கையை தட்டிட்டுனா உனக்கு ஆசீர்வாதம் வந்துடும். அதனால சாஞ்சிக்கணும், படுத்துக்கணும், பரண்டுக்கணும். எப்படியோ வராது வராது. எல்லா வழி இன்னும் பேர் முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன வலிக்குது பாரு. நீ முழுசா பாட்டுல பேய் ஓடி போயிருமே. உன்னை பாட விடாமக்கிறதோட வேலை. என் அன்பு பிள்ளையே, நீ விசுவாசத்தோடு ஆண்டவரே ஜெபம் முடியுதுக்குள்ள நீ என்னை தொடர்ந்து ஆண்டவரே. நான் இங்கிருந்து போகும்போது சுகத்தோடு தான் போனேன். நம்பிக்கையோட ஜெபிச்சு பாருங்க மக்களே, சுகத்தோட வீடு திரும்புவீங்க. ஆமென். இந்த கூட்டம் சாதாரணமான கூட்டம் இல்லைங்க. எங்க அப்பா பரலோகத்துல இந்த கூட்டத்தை புகைப்படம் எடுத்து மேல பதிவு செஞ்சு வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? இங்க இருக்கிற பிள்ளைகள் பரிசுத்தவான்களாய் மாறுகிற நேரம் ஆரம்பமாகி விட்டது. ஆமென். நீங்க சாதாரணமா வரலங்க, நானும் சாதாரணமா வரலங்க. இதோ நான் சுமந்து வந்திருக்கிற இந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம். இயேசப்பா ரத்தம் விழுந்த அது சுமந்துட்டு வந்திருக்கிறேங்க. ஆண்டவர் 2020 வீட்டுல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த திரு எண்ணெயில இயேசுவின் ரத்தத்தை கொடுத்து ஆண்டு சொன்னாரு, இதிலிருந்து ஒரு ஊற்று புறப்படும் சொல்லும்போது உள்ள இந்த பிளட் வந்துச்சு. இந்த ஊற்று தன்னை மகன் தூய ஆவியின் ஊற்று சொல்லும்போது 3 டிராப்பா மாறுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஊற்று எல்லா இடங்களுக்கும் செல்லும். இன்னைக்கு ஆண்டவர், நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, உங்க ரத்தம் எல்லா வீட்டுக்கும் போகக்கூடாது ஆண்டவரே, யாரெல்லாம் மீட்கப்படணுமோ அவர்கள் வீட்டுக்கு மட்டுமே எடுத்து செல்வேன். நாமே இன்றைக்கு உங்க குடும்பங்கள் மீட்கப்படவே ஆண்டவர் அவர் ரத்தத்தை மீண்டும் இங்க அனுப்பி எடுத்துருக்கிறார். நான் சும்மா ஒன்றும் வரலங்க, நான் வேடிக்கை காட்டி கொடுத்து வரலங்க, நினைக்காதீங்க. கனத்த இதயத்தோடு தான் வந்திருக்கிறேன். உள்ள உட்காந்து ஜெபிக்கும் போது ஆண்டு சொன்னாரு, முழுமையான பாவ சகிதனை செய்யப்படலைன்னு சொன்னார். அது உங்க மனசாட்சிக்கு தெரியும். பாவ மன்னிப்பு சரியாவே எடுக்கலாம். தயவு செய்து மக்களே, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை இழந்து போயிடாதீங்க. நீங்க உள்ள தட்டி செபிச்சு பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்க விதமே வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் அவரோட அன்பு ரொம்ப பெருசுங்க, அவரோட இரக்கம் ரொம்ப பெருசுங்க. அவர் கதவை திறந்து கொடுத்து உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறாரு. நிறைய பேர் என்னது கதவை தட்டுறதும் கிடையாது, திறகு. காலைல எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? அன்பு சொந்தங்களே, என் கத்தோலிக்க மக்களே சொல்லுங்க. ஐயோ நிறைய ஐசே சொல்ற பொய் பேசுற வாயில புண்ணு வந்துடும் பாத்துக்க. பொய் பேசுற வாயில புண்ணு வந்துடும் பாத்துக்க. அக்கா சொல்லு பாரு, ஏன் சொல்ல டைம் பாப்பேன். சரி உண்மை சொல்லிட்டேன், உனக்கு ஆசீர்வாதம். ஜபம் என்ன ஜபம் சொல்லுவோமா? அதான் ஜபம் உனக்கு. சரி வேற ஜபம் சொல்லுவீங்க. வேற கொடுங்கப்பான்னு கேட்பீங்க. சரி யார் ஏன் சொல்லி கிச்சன் கொண்டு போயிருவீங்க? அக்கா தைத்து நல்லா வருவக்கா நீ. நண்பர்களே, காலைல எந்திரிச்ச உடனே தந்தை மகன் தூய வச்ச சொல்லி எந்திரிச்சுட்டு போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஊத்த வயடு ஜெபிக்கிறது. அப்படி உன் வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் வராருன்னா நீ எப்படி தான் உட்காந்துருப்ப? உன் வீட்டு திடீர் ஒரு எம்எல்ஏ வர, மினிஸ்டர் வராரு, எப்படி கெத்தா உட்காந்துருப்பீங்க? இருக்கிறதுல பெஸ்ட் புடவையே கட்டுவியாக்கா? அக்கா அக்கா சொல்லுக்கா, உன் வீட்டுக்கு மினிஸ்டர் வந்து எப்படிக்கா இருப்ப? என் நண்பர்களே, நாங்கெல்லாம் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஜபத்துக்கு 3 மணிக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருவோம் 6 வருஷமா. ஏன் தெரியுமா? என் ராஜா என் வீட்டுக்கு வராரு, நான் எப்படி தயாரிப்பா இருக்கணும்? எங்க அப்பா ஒன்றும் சும்மா கிடையாதுங்க, நீங்க சும்மா வேடிக்கை பார்க்குற கடவுள் கிடையாது. அவர் சாதாரண தேவன் அல்ல, அவர் சாதாரண கடவுள் அல்ல. காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டவர் சாதாரண தகப்பன் அல்ல. உன்னை உருவாக்கிய தகப்பன் அவர் சாதாரண தகப்பன் அல்ல. ஒரே வார்த்தையில் அந்த தண்ணீரை 2ஆக செங்கடலை பிளந்து கொடுத்த தகப்பன் சாதாரணமானவர் அல்ல. உனக்கு உயிர் கொடுத்து வாழ்வு கொடுக்கிற தகப்பன் சாதாரணமானவர் அல்ல. குருடனை பார்க்க செய்த தகப்பன் சாதாரணமானவர் அல்ல. மரித்தவரையும் உயிர்க்க செய்த தகப்பன் சாதாரணமானவர் அல்ல. நீ அவர் ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. காலையில அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்க கொடுக்குறீங்களான்னு பாருங்க. காலையில எந்திரிச்சு
நைட்டியோட உட்காந்து நீ ஜெபம் பண்றியே, நியாயமா அது? ஒரு அம்மா கேட்டாராம், அந்த அம்மா எது ஜெபம் பண்ணிட்டா, நல்ல ஜெபத்தை இருக்கிற அம்மா. அப்ப ஆண்டவர் கேட்டாரா, நான் உன்னை பார்க்க உனக்காக காத்திருக்கிறேன், நீ தூங்கி எந்திரிச்சு அப்படியே ஜெபம் சொல்றியே, உன்னை அழகா பார்க்கறதுக்கு நான் காத்திருக்கிறேன். அந்த அம்மா அழுதுட்டாங்க, மன்னிச்சிருக்காண்டு, நான் உன்னை என் மனவாட்டியே உன்னை காண, மணவாளாகிய இயேசு உன்னை காண ஆசையோடு காத்திருக்கிறேன். நீ எவ்வளோ பரட்ட தலையை உட்காந்துக்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சு உன் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். நண்பர்களே, ஆண்டவர் அட்லீஸ்ட் உன் கை கால் தலையை சீவிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உட்காந்து பாருங்க மக்கள். ஒரு வாரம் நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்கள் குரலை கேட்கலன்னா ஜெபத்தையே விட்டுரும். அவருக்குரிய கருத்தை நீங்கள் எப்போ கொடுத்துருக்குறீங்க? கோயிலுக்கு போகிறதுக்காக நீ கிளம்புற ட்ரெஸ் எப்படி இருக்குது? நீ கல்யாணத்துக்கு போகிறப்ப உன் ட்ரெஸ் எப்படி இருக்குது? யாருக்கு காட்டணும் அந்த ட்ரெஸ் அவருக்கு காட்ட மாட்டேங்கிற. கல்யாணத்தில் இவன் என்ன பார்க்கணுடி, அவன் என்ன பார்க்கணுடி, இதுக்கு மேட்சாக இருக்கடி ப்ளவுஸ், இப்படி இருக்காடி, 10 வீடு பார்த்து 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 நீ போகிற. ஒரு புது ட்ரெஸ் வாங்கினா முதல்ல போய் ஆண்டை காட்டு, கோயில் கடிக்கும். புது ட்ரெஸ் வாங்க பிள்ளைங்க சொல்லிக் கொடு. புது ட்ரெஸ் வாங்கினா முதல்ல எங்கே போடணும்? கோயிலுக்கு தான் போடணும். போய் காட்டு, அப்பா நீங்கள் கொடுத்தது ஆண்டவர், எனக்கு இந்த நகை நீங்கள் கொடுத்தது ஆண்டவர். ஒரு கம்பல் வாங்குறேன், அப்பா போய் காட்டு, நீங்கள் கொடுத்ததுப்பா. ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன், அப்பா போய் காட்டு, நீங்கள் கொடுத்த ஆண்டவர். எத்தனை பேர் நன்றி உள்ள மக்களாக இருக்கிறோம், சொர்க்கம் பார்க்கலாம். நன்றி கெட்ட மக்கள் தான் நம்ம எல்லாரும். டெய்லி சாப்பிட்றோம், எத்தனை பேர் ஜெபம் பண்ணி சாப்பிட்றோம். அது கறிமீன் ஆக்கிட்டா அடிச்சுப்பீங்க. அதோட நல்ல பீஸா போடு, நல்லா உனக்கு நல்லா போடணுன்ற. நான் கறியில மட்டும் நல்ல பீஸ் வேணும். ஆடு போனா மட்டும் கொட்டாய் வரும். ஜெபமாலை சொல்லும் போது கெட்டாவி கொட்டாவி எல்லாம் வரும். 10 நிமிஷத்துக்கு மேலே பைபிள்லாம் படிக்க வேண்டாம், படுப்போம் போகிறோம். இதுவே பெரிய விஷயம். இன்னைக்கே நான் 10 மணி சொல்லிட்டேன், பெரிய விஷயம். உனக்கெல்லாம் ஆயுசு கம்மி தான், பார்த்துக்க. என் நண்பர்களே, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் திருடர்கள் நீங்கள் எல்லாமே. யார் நீங்களாம்? ஐயோ சிஸ்டர் என்ன எப்படி சொல்கிறீங்க? நானே சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் நான் திருடியாக தான் இருந்தேன். எப்படி அவர் நேரத்தை திருடினேன், எல்லாத்தையுமே திருடினேன். இன்னைக்கு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் அதிகமாக நேரத்தை அவர் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், நேரத்தெல்லாம் இப்போ அவருக்கு போய் செலவு பண்ண நேரத்தெல்லாம் 35 வருஷமாக நான் திருடின நேரத்தை எல்லாம் அப்பா எடுத்து 2 மணி கொடுத்துக்கிட்டு, அப்பா மன்னிச்சிருப்பா, உங்கள் அன்பு பெரியதுப்பா, நான் உணர்ந்துக்கலாண்டவர். என் அன்பு உறவுகளே, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் வந்து எச்சரிக்கை கொடுக்க மாட்டாரு. ஆண்டு வருகை மிக சமீபமா இருக்கிறது மக்களே, தெரிஞ்சுக்குங்க. ஆண்டு வரப்போறாரு. எந்தெந்த மக்கள் ஜெபத்தோடு இருக்கிறீங்களோ, இறை வார்த்தை படித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கு ஆண்டு வெளிப்படுத்துவார். இந்த ஊர் அழிய போதா, பக்கத்துல அழிவு வரப்போதா, எல்லாத்தையும் காப்பாத்துவாரு. வெள்ளமே வந்தா கூட எப்படி நோவாவை ஒரு படகை வச்சு ஆண்டவர் காப்பாத்தாரு, உன் குடும்பத்தை அவர் காப்பாற்றுவார். ஏன்? உன் வீட்டுல ஜெபம் இருக்குதுனால. பெரிய கொள்ளை நோயே வரும், எல்லாம் செத்து போவாங்க, நீ உயிரோடு இருப்பா. ஏன்? உன் வீட்டுல என்ன இருக்கு? இறை வார்த்தை இருக்கு, செபம் இருக்கு, அவனுடைய பிரசனம் இருக்கு, அவனுடைய வல்லமை இருக்கு. யாரும் உன்னை அசைக்கவே முடியாது. எனக்கு வலுவுடைய துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. சாதாரணமான பிள்ளை கிடையாது, ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. என் நண்பர்களே, ஆண்டவர் இன்று உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான வார்த்தை தயவு செய்து பைபிள் எடுங்க. சக்கரியா 9:11. சக்கரியா 9:11 சத்தமா வாசிங்க. சக்கரியா 9:11. 9:11 வசனம். ஆகாய்க்கு அப்புறம் உன்னை பொறுத்த மட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை முன்னிட்டும் சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரை நீரற்ற படுகொலையில் இருந்து விடுவிப்பேன். ஆமென். இன்றைக்கு நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போய் உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் வந்து நியூட்டன். அப்போ நான் யோசிக்கிறேன், ஃபோன் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். ஜெபிச்சுட்டே இருக்கேன். ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தை, இந்த மக்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாத வார்த்தை என்ன ஆண்டவரே ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். அங்கே ஆண்டவர் பேசுகிறாரு, பிள்ளைக்கு நீ கால் பண்ணு, அந்த வசனத்தை கொடுத்துருக்குறாரு. இந்த வசனத்தை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ சொல்லு.
அவர் எனக்கு கால் பண்ணாரு, நீ என்னம்மா கேட்ட ஆண்டவர்கிட்ட? நான் ஜெபிச்சிருந்தேன் பிரதர், உங்களுக்கு ஃபோன் பண்ண நினச்சி பண்ணுறதா வேணாமன்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், தயங்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தி சக்கரையா 9:11 மகளை அவங்களுக்கு சொல்ல வந்திருக்க மக்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஆண்டவருக்கு இறைவார்த்தை. நல்லா கவனிங்க. உன்னை பொறுத்த மட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை முன்னிட்டு சிறைப்பட்டிருக்கும் உன்னை சார்ந்தோரை, நல்லா கவனிங்க, நீரற்ற படுகுழியில் இருந்து விடுவிப்பேன். இதான் அவங்க கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். யாரெல்லாம் உங்களை சார்ந்தவங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே ஒரு சிறையிருப்புக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்களோ, அதை எல்லாத்தையுமே ஆண்டவருக்கு என்ன சொல்றாரு? விடுவிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வார்த்தை விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்றீங்க? யாரெல்லாம் சிஸ்டர் எங்க சிறை மாற போது விடுவிப்பேன் ஆண்டு சொல்லிட்டு மாத்திடுவேன்னு? என் நண்பர்களே, இந்த வருஷம் தயவுசெய்து வீட்டில் போய் எழுதி வைங்க. இன்னைக்கு அப்பா அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான இறைவார்த்தை. அடுத்த வசனம் வாசிங்க, 12வது இறைவார்த்தை. சத்தமா வாசிங்க. நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே, உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள். இருமடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்லா கவனிங்க. நம்பிக்கையோட இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அரணுக்கு திரும்பி வரலாம். நீங்க என்ன பண்ணலாம்? ஆண்டுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நீ திரும்பி வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு 2 மடங்கு ஆசீர்வாதம், ரெட்டிப்பா நன்மைகளை தருவேன்னு சொல்றாரு. ஆமென். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோமா? நல்ல கை தட்டுவோம். அப்ப 2 மடங்கு ஆசீர்வாத சொந்த நீங்க போக போறீங்க. ரொம்ப இவ்வளவு அருமையான கடவுள்ல, இவ்வளவு அருமையான கடவுள்ல சிறையிருப்ப நான் மாத்துவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு திருமணி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வந்த அப்படின்னு சொன்னா, நீ மனம் மாறி வந்தேன்னு சொன்னா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் 2 மடங்கான நன்மைகள் நான் வைத்திருக்கேன். நான் விழிவு பண்ணிக்கிறேன். என் நண்பர்களே, இந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு தயவு செய்து இன்றைக்கு நான் சொல்ல மீண்டும் திரும்ப சொல்றேன், உங்க கண்களை, உங்க காதை, உங்க வாயை பரிசுத்தமா வச்சுக்கீங்க. அடிக்கடி புரணி பேசாதீங்க. புரணி பேசு ஒரு வகையான சாத்தான். நான் அடுத்த முறை வாய்ப்பு கிடைத்து சொல்றேன், எந்தெந்த பேய் எப்படிலாம் கட்டியிருக்கோம், அதை எப்படி விடுவிச்சு ஜெபிக்கணும்னு நான் நிறைய யூடியூப்ல போட்டிருக்கிறேன். பார்த்தா தெரியும் என்னென்ன குணம் இருந்தால் என்னென்ன பேரை கட்டப்பட்டிருக்கோம். நண்பர்களே, உன் காதுகளை எதுக்கு கொடுத்துடாத, ஆண்டவர் வார்த்தைக்கு கொடு. அடுத்த வீட்டு கதைக்கு நீ கொடுக்காத, கொடுத்து அதை பாவத்தை சுமந்துக்காத, யாரை பத்தியும் பேசிடாத, பேசி உன் குடும்பத்துக்கு பாவத்தை வருவிச்சுக்காத, கண்டதை பார்க்காதீங்க. என் நண்பர்களே, இன்றைக்கு பாவம் அதிகமாய் பெருகி கொண்டு போய் இருக்கிறது. ரொம்ப கவனமா இருங்க. இன்றைக்கு அதிகமா இருக்கிற பாவம் எது தெரியுமா? இச்சை பாவம். இச்சை பாவங்க. நல்லா தான் இருப்ப, உனக்கு ஒரு உதவி செய்யற மாதிரியே வருவார், கடைசியா உன்னை பாவத்தை தள்ளி விட்டுருவாரு. ரொம்ப கவனமா இருக்க பிள்ளைங்க, ரொம்ப கவனமா இருக்கு. ஒரு சகோதரன், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அன்பு பிள்ளையே, நல்ல ஒரு வேலை கூட ஒரு பிள்ளை, கணவர் வெளியூருக்கு போயிட்டார். இந்த மனைவிக்கு உதவி செய்ய அவங்க ஃப்ரெண்டை நியமிச்சுட்டு போனார். சும்மா தான் ஃப்ரெண்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. கொஞ்சமாக ஃப்ரெண்டு என்ன ஆகிட்டாரு? கணவராக மாறி விட்டார். அந்த குழந்தைகள் தெரியாம தகாத உறவுகள் வைத்து கொண்டாங்க. ஆடியோவில் பேசுறதும் ஆடியோ அனுப்புறதுமா இருந்தாங்க. ஒரு நாள் வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த பொண்ணு எங்கள் ப்ரேயர் அட்டன் பண்ண வந்து நல்ல ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு, இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், பாவத்தை குறித்து நிறைய சொல்லி ஜெபிச்சு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணா, இனி உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நான் பரிசுத்தமாக வாழ்வேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு ஃபோன் பண்ணி நீ எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு பேசியிருக்கிறேன். பேசின உடனே என் நண்பர்களே அவனை கோபம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பிள்ளை நல்லா சம்பாதிப்பா, நல்ல பணம் கொடுக்கறது கொள்றது, அவனை வெளியூர் பணம் அனுப்புறதுனால, பணத்தை சாப்பிட்டு பழகுனால அவன் சொல்லி மிரட்டி இருக்கிறான். நீ பேசின ஆடியோ உங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவேன்? அனுப்பிடுவேன். என் நண்பர்களே, அனுப்ப மாட்டான் தைரியமா இருந்தா அவன் அந்த பொண்ணு பேசின மொத்த ஆடியோ புருஷனுக்கு அனுப்பிட்டாங்க. யோசிச்சு பாரு, உங்களுக்கு தெரியும், காதல் வசப்பட்டு பேசும்போது எதெல்லாம் பேசும். அந்த கணவன் அந்த ஆடியோலாம் கேட்டுட்டு ஃபோன் பண்ணி, நீ என்னை உயிரோட கத்தியால கொண்டு இருக்கலாம், நீ இப்படி ஒரு செயலை நீ ஏன் செஞ்சேன்னு கதறி அழுகுறான். இங்க பாரு, இந்த ஆடியோ அவன் வேற யாருன்னா அமிச்சா வச்சுக்க, இதை விட மானம் கெட்டு போய் வாழ்றதுக்கு நான் அங்கே தற்கொலை பண்ணிப்பேன். நீங்க என்ன பண்ணணும்? நீயும் பையனும் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. என் நண்பர்களே, மகள் கதறி அழுகுறான். எனக்கு ஃபோன் அடிச்சு, அக்கா எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா துதிப்பா அந்த பிள்ளை, நல்ல வடபாடு வாசிப்பா, இவ்வளோ அந்த பாவத்தில் விழுந்தான் ஆகி போச்சு.
நம்ம நினச்சிட்டு இப்போ நிறைய பேர் ரொம்ப நல்லதாச்சு. ஆனால் என் நண்பர்களே, மறைவான பக்கம் எல்லாருக்குமே இருக்கு. நீ மறைவா செய்கிற பாவம் ஆண்டு தெரியாம போயிடாது. இன்றைக்கு இந்த சாட்சியை ஏன் சொல்லான்னு தெரியல எனக்கு. ஆண்டவர் யாருக்கான சாட்சின்னு தெரியல. நான் முடிக்கலாம் நினைக்கிறப்ப இந்த சாட்சியை சொல்லி முடின்ற. என் நண்பர்களே, அந்த மகன் எனக்கு ஃபோன் பண்ண உடனே சொன்ன அழுகுறா. அப்போ நீ எப்படி மாட்டின நீ அடின்ற. ஆமாக்கா, நான் இப்போ நல்லா வாழ ஆசைப்பட்டு இப்போ போய் நான் மாட்டிக்கினாக்கான்றா. நான் சொன்னேன், நீ அப்படியே முழங்கால் போடுன்னு. நானும் முழங்கால் போட்டேன். 2 பேரும் சொன்னது என்ன தெரியுமா? ஜெபமாலை. கண்ணீரோடு 2 பேரும் ஜெபமாலை சொன்னாங்க. ஜெபமாலை சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. இரவு நேரங்களில் நான் டாக் கொடுப்பேன், அதை கேட்டு தான் தூங்குவோம். நைட் அந்த கோவிட் சுச்சுவேஷனில் நைட்டாக நான் செய்தி கொடுப்பேன். நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், பாவத்தை குறித்து அவனுக்கு கொடுக்கணும்னு செய்தி முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு நைட் அவன் வந்து 3 நாளாக தூங்கலை. இந்த டென்ஷனில் 3 நாளாக தூங்காம, நீ எப்போ சவர சொல்லு, நான் இப்போ செத்துறேன், நீ இதே தான் மெசேஜ் போட்டுனே டார்ச்சர் ஆயிடுச்சு. செத்துறவாக்கான்னு. ஏய், ஆண்டோட பிள்ளையா மாறிட்டேன். பாவம் செய்யும் போதே உன்னை ஆண்டவர் காப்பாற்றினாரு, பரிசுத்தவர் காப்பாற்ற விட்டுருவாரா? நீ அமைதியாரு, நான் பார்த்துக்க, ஜெபம் பண்ணேன், நீ வீடு கவலைப்படாது. என் நண்பர்களே, இரவு ஜெபம் அன்னைக்கு என்ன நம்ம கண்டக்ட் பண்ண? ஆண்டவர் சொன்னாரு உறங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொன்னேன். ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், நீங்கள் படுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன ரேவதேசில படுக்க சொல்கிறாங்க. இன்னைக்கு ஜெபமே அதுதான். ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணுவேன், நீ தூங்கணும், என்ன வேணால் அடக்க தூங்கிட்டு இருன்னு. என் நண்பர்களே, பர்க்மன்ஸோட பாட்டை நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியாய் கண்ணீரோடு பாடின சகோதரி. ஏன்னா 3 உயிர்களை நான் ஆண்டுகிட்ட ஒப்படைத்து காப்பாற்ற முடியும். ஒரு பக்கம் பக்கு பக்குன்று 3 உயிர் அப்பா கொடுத்துட்டு எனக்கு கண்ணீர் ஒரு பக்கம் வருது. அந்த பையனை சொல்லவும் முடியல. அந்த பாட்டை பாடிக்கிட்டே நான் அழுகிறேன். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர், நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியார். அது ஒரு வரிகள் வரும். கடந்த நாட்களில் நடந்த காரியமும் நினைத்து தினமும் கலங்கினாலும் கர்த்தர் கைவிடார். அழகா வரிகள் ஒன்று ஒன்று அதை நினைச்சு அந்த பையன் அழுதுகிட்டே இல்லை. நான் சொன்னன்ற வார்த்தைக்கு போன பதில வச்சுட்டு என் அன்பு உறவுகளே, அந்த மகன் உறங்கி போனான். ஒரு ஆண்டவர் உறங்க வைத்தார். அன்று இரவு படுத்து தூங்கின பையன் அன்று மாலை 6 மணிக்கு மேலதான் கண் பிடித்தான். நான் தூங்கவே இல்லை. அவன் தூங்குறதுக்காக அந்த 6 மணி வரை அவனை அழைப்பேசி அழைப்பு வர வரைக்கும் அந்த அறையில் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், அந்த ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக. அவன்கிட்ட இந்த அலைபேசி அழைப்பு வந்தது. நான் கேட்டுனே இருக்கேன், பாப்பா ஃபோன் வந்துச்சு. இல்லைக்கா, அழாத, ஜெபம் பண்ணு, ஆண்ட ஒன்று எழுத மாட்டேன், ஜெபம் பண்ணு. கூட சொல்கிறேன், குரூப்பில் போடவும் முடியாது, போட்டால் அவன் தான் சந்தேகப்படுறான். குரூப்பில் சொல்கிறேன், ஒரு ஆன்மாக்கா ஜெபிச்சுட்டே இரு, எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற மக்களை. 6 மணிக்கு ஃபோன் வருது எனக்கு. ஃபோன் பண்ணி அந்த சகோதரிக்கு ஃபோன் வருது. நான் இப்போ தான் எந்திரிச்சேன், எல்லாம் ஏமாந்தான் தப்பு, நான் கூட இருந்தேன், தப்பு பண்ணி பண்ணியிருக்க மாட்டேன்ல, நான் மீண்டும் வந்துடுறேன் வீட்டுக்கு. அன்று மாலை அந்த மரி லூயிஸ் அவர்களுக்கு நான் கால் பண்ணேன். 7:30 மணி திருப்பலி வைப்பார் ஈவினிங். ஆனால் அதை நீ என்ன செய்வீங்களோ தெரியாது. 3 உயிர் ஆண்டவர் கையில் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் வைக்கிற பிரசங்கம் மனைவியை பற்றி இருக்கணும். அதில் குறிப்பாக உன் மனைவியை கணவனோ உனக்கு தெரியாமல் பாவம் செஞ்சுட்டா நீ அவனை மன்னிக்கணுன்றதை குறித்து உங்கள் மறைவர் இருக்கணும் ஃபாதர். இது ஒரு 3 உயிர்களை காப்பாற்றணும் ஃபாதர், கெஞ்சின ஃபாதர் கிட்ட போடணும். ஃபாதர் சொல்கிறேன், நீ கவலைப்படாத, நான் பூசை வைக்கும்போது ஆண்டு நடத்துவார். கக்குரத்துக்கு வைங்க ஃபாதர். இந்த பையன் 8:30 மணி வருவான் ஃபாதர். அவன் இருக்கிறது துபாயில். துபாயிலேருந்து அட்டன் பண்ணுறான் ப்ரேயர். என் அன்பு உறவுகளே, ஆராதனை முடிந்தது, செப வழிபாடு முடிந்தது. அவன் சொல்கிறான் மனைவி கிட்ட, நீ எல்லாத்தையும் மறந்துரு, புதிய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம், வாழலாம், ஆண்டவர் நம்மை வாழ வைப்பான்.
நானும் நம்ம பிள்ளையும் நம்ம நல்லா இருப்போம், நீ நம்ம பிள்ளையும் சொல்லிட்டு என் அன்பு ஒரு ஜெபம். தவறான வாழ்க்கையால 3 பேர் மறிக்கிறதுல ஆண்டவர் காப்பாற்றினார்னா, நீ மனமானினா உன் குடும்பத்தை உன்னை காப்பாற்றுவார். மக்கள், ஆண்டுக்கு விரோதமா உன் உடலை தயவு செய்து யாருக்கு கொடுக்குறார்? உன் உடம்பு ஆண்டு தங்குகிற ஆலயம், உன் மனசு ஆண்டு தங்குகிற ஆலயம். அதை நீ பரிசுத்தமா வச்சுக்காம விட்டுறத மக்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர் உடலாக ரத்தமாக உன் உள்ளத்துக்குள்ள வராரு இல்ல, அவரை நீ எவ்வளவு பரிசுத்தமா நீ ஆராதிக்கணும், எவ்வளவு பரிசுத்தமா நீ ஏற்றுக்கொள்ளணும். அந்த உள்ளத்துல இருக்கிறது ஃபுல்லா பாவம், அவ்வளவு அழுக்கு, அவ்வளவு பாவமான வாழ்க்கை. இன்னொரு சாட்சி சொல்லி நிறைவு செய்யற மக்களை, ஒரு நாள் ஆண்டு உணர்த்தினாரு, செவன் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சகோதரன் அவன் மனைவி எப்படின்னா 10 வருஷமா 15 வருஷமா மனைவியோட வந்து சும்மா தூங்க வர்றாரு, அவ்வளோதான். இன்னொரு பொண்ணோட தொடர்பு ஏற்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்றது. எந்த அளவுக்கு கொடுமையான ஒரு நிகழ்வுனா, மனைவி பக்கத்தில் இருப்பா, வீடியோ கால் அவன் பேசிக்கிட்டே இருப்பான். இந்த மனைவி பார்த்துட்டு அழுவா உட்காந்துட்டு பிள்ளை. ஒரு நாள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற உட்காந்துட்டு ஆண்டு உணர்த்துறாரு, விபச்சாரத்தை கொடுத்து வழிபாடு நடத்துன்றார். என்ன ஆண்டவரே திடீர் இப்படி சொல்றீங்க, நான் என்னத்து நடத்துது ஆண்டவரே உணர்த்திட்டே இருக்கிற. இல்லை, உள்ள ஒருத்தவங்க ஜெபத்தை கேட்க உட்காந்துட்டு இருக்கிறான், விபச்சாரத்தை குறித்து நீ ஜெப நடத்துது. என் நண்பர்களே, அன்றைக்கு நான் கண்ணீரோடு ஆண்டு கருத்தை கொஞ்சம் முழங்கால் போட்டு ஒவ்வொரு உறுப்புகள் மீதும் இயேசுரத்தை ஊற்றி ஊற்றி ஜெபித்து கொண்டே இருந்தேன். அந்த பையன் என்னவோ தெரியல, யார் ஜெபம் நடத்துறாங்க, ரேதிஸ் நடத்துறாங்க. சரி வை கேட்போம், சிஸ்டராக பேசுவாங்க, கேட்போன்னு கேட்க ஆரம்பிச்சான். என் அன்பு உறவுகளே, அந்த ஜெபம் அவனுக்கானதுன்னு தெரியல. நீங்க நான் ஜெபிக்க ஒவ்வொரு உறுப்புகள் மீதும் ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஆண்டு உணர்த்திட்டே இருக்காரு. ஒவ்வொரு உறுப்பா சொல்லிக்கிட்டே வரேன். இந்த மாதிரி வழிபாடு நடந்ததே கிடையாதுங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில வித்தியாசமா என்ன ஆண்டு நடத்திட்டு இருக்காரு. கண்ணு எப்படி சொல்லிட்டு பிறப்பு உறுப்பின் மீது ஆண்டவரே ரத்தத்தை ஊற்றுற, மார்பகத்தின் மீது ஊற்றுகிற சொல்லி ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த மார்பகத்தை தவறா பார்த்த கண்களின் மீது ஊற்றுகிற ஆண்டவரை ஜெபிச்சுட்டே இருங்க. இந்த பையன் என்ன நினைச்சதே இல்லை, அழுகுறான். ஜெபம் முடிஞ்சு போச்சு. 3 மணி நேரமா அழுது லுங்கியெல்லாம் தண்ணி நனைஞ்சு அவன் சொல்றான், ஆண்டவரே நான் சொல்றேன், நீ எப்பெல்லாம் பாவம் செய்யறியோ அப்பெல்லாம் நீ ஆண்டு வீட்டுல குத்திக்கிட்டே இருக்கிறப்பா, நீ கொண்டுகிட்டு இருக்கிறப்பா, ஒவ்வொரு முறையும் ஆண்டு இருத்து நீ கிழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டரே அவளை குத்த மாட்டேன், அவளை கொலை பண்ண மாட்டேன், ஆண்டரே என்னை மன்னிச்சிருங்க. அழுகுறான், கத்துறான். எனக்கு ஃபோன் வருது, அக்கா என்னக்கா சொன்ன, வெளில போயிருந்தாக்கா, அவர் அழுதுகிட்டே இருக்கிறாருக்கா. என் நண்புறவுகளே, அந்த மகன் மனம் மாறினான். பிள்ளைகளை திருப்பால் 51 பிரிண்ட் போட்டு ஆட்டோ ஸ்டாண்ட்ல கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் அவன் செய்யாதரா, உட்காந்து துரோகம் செய்யாத, இந்த திருப்பால் 51 படி சொல்லி மன்னிப்பு கேளுன்னு ரோடோட குடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கு அந்த மனைவி விட்டுட்டு பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. மனம் மாறுகிற பாவியை குறித்து ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ஒரு அக்கறை உண்டு மக்கள். இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் நீங்க விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உங்களையும் நீங்க விட்டு கொடுத்து அப்பா கிட்ட திரும்பி வந்தீங்கன்னு சொன்னா, அவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசிரியருக்கு ரெடியா இருக்காரு. நீங்க ரெடியான்னு மட்டும் பாருங்க. நான் கொஞ்சமா வர ஆண்டவர், பிச்சுலாம் வராதீங்க, முழுசா கொடுத்துருங்க பிள்ளைங்களா. இனி என் உடல் ஆன்மா சரீரம் எல்லாம் உனக்கு சொந்த ஆண்டவர், எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை வெறுமையாக்கி உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு தெரியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. விடியக்கூடாது. அப்பா இல்லாம ஒரு பொழுது இனி விடியவே கூடாது. காலைல எந்திரிக்கிறியா, அப்பா உட்காரு, அப்பா சமூகத்தில் உட்காரு, ஜெபம் பண்ணு. நீ குரூப்ல இருந்தா ஜெபம் பண்ணலாம்னு சொல்ல மாட்டேன். உனக்கு வாய்ப்பு கொடுத்தா உள்ளவா, இல்லையா நீ பர்சனல் போய் தயவுசெய்து பண்ணு. பைபிள் படிக்காம எங்கேயும் போகாத. இந்த உணவை நீ சாப்பிடாம 3 வேளை நீ சோறு திங்கிறது வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். உனக்கு எல்லா அட்டாக்கும் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், சுகர் வரும், பிபி வரும், எல்லாம் வரும். ஏன் வருதுன்னு கேட்காது. ஏன் உனக்குள்ள என்ன இல்லை, அவளோட வார்த்தை இல்லை,
எல்லாத்தையும் போட்டு சுமந்துக்கிட்டே இருக்கிற, துன்பம் வந்து அதையே சுமந்துட்டு இருக்க இதயத்துல, ஏன் நீ ஆண்டவர் நம்பல? அவர் செய்வார், ஏன் நம்பல? அவர் உயிருள்ள கடவுள் இல்லையா? உன்னை பார்த்து உன்னை விட அவர் நல்லா பார்த்துப்பார் உன் பிள்ளைய. நான் கிளம்பி வந்துட்டேன், ஃபோன் கூட பண்ணல என் பிள்ளைங்களை. ஏன்? நான் பார்த்தா தானே என் பிள்ளைங்க நான் ஃபோன் பண்ணுறது. 3 நாள் ஊழினா ஃபோன் பண்ண மாட்டேன், வெளியே வந்துட்டேனா. ஏன்? என் பிள்ளைகளை கவனித்துக் கொண்டிருப்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் ஏன் கவலைப்படணும்? ஏதாவது எமர்ஜென்சியாக எனக்கு கால் பண்ணுங்க. ஏன்? கிளம்பும்போது சொல்லிட்டேன், உங்கள் பேத்திங்களை பத்திரமா பார்த்துங்க. ஏன்? எனக்கு அப்பா அவரு தானே. பிறந்த உடனே சொன்ன முதல் வார்த்தை தெரியுமா? நீ தாத்தாவாயிட்டீங்கன்னு சொன்னேன். யாராவது சொல்லுவீங்களா? யாருமே சொல்லியிருக்க மாட்டீங்க. நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் நடக்குது, ரேவதி உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்றாங்க. எல்லாரும் ஐயோ நான் அம்மாவாயிட்டேன்பாங்கல்ல. நான் அப்படி சொல்ல, ஏசப்பா நீங்கள் தாத்தாவாயிட்டீங்க. எனக்கு தகப்பன் அவருதாங்க. இப்பயும் சொல்ல, உன் பேத்திங்க ஒழுங்காக இருக்க மாட்டாளுங்க, ஒழுங்காக பார்த்துங்க, எனக்கு எந்த ஃபோன் காலம் வரக்கூடாது, காவல் சமஸ்தில் வச்சுருங்க, அவங்கள பார்த்துங்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன். தே ஆர் ஸோ குட். நல்லா படிப்பாங்க பசங்க. காரணம் யார்? என் பிள்ளைகளை ஆண்டுகிட்ட கொடுத்துட்டார். அதனால் எனக்கு கவலையே கிடையாது. என் குடும்பத்தை பார்த்துக்கிறது என் ஆண்டவர், எனக்கு கவலையே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தான் இருக்கணும். விசுவாசம் உள்ள நம்பிக்கை உள்ள மக்களாக நீங்கள் இருக்கணும். உங்கள் நம்பிக்கையை பார்த்து ஒருத்தப்பாங்க, இந்த பொண்ணு நான் இவ்வளோ கஷ்டம்தான் கூட ஜாலியாக சிரிச்சுன்னு சந்தோஷமாகுது. நான் அப்படிதான் இருப்பேன். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னை பொங்குது. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், என்னை ரட்சித்தார். சந்தோஷம் என்னில் பொங்குது. அல்லேலூயா, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், என்னை ரட்சித்தார். சந்தோஷம் என்னில் பொங்குது. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எழுதிப்போமா. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. அக்கா வேலை கையத்தை வயவுல வச்சுட்டு ஃப்ரீயா எடுக்காங்க. நம்ம டான்ஸ் ஆட போகிற 10 நிமிஷம் நல்லா ஆடி பாடி ஆண்டு நன்றி சொல்லி அவங்களையும் கொஞ்சம் காட்டுப்பா, யூடியூப்ல வருவாங்க. பாடுவோமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. மம்மி நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். புதியத்தால் சத்தான் ஓடுவான், ஒரு முருகா திரும்பி வருவான். புதியத்தால் சத்தான் ஓடுவான், முழுமுழுத்தால் திரும்பி வருவான். இன்னொரு பாட்டு சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்லட்டுமா? அருமையான பாட்டு சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காத, ஜனங்க முன்ன ஆக்டிங் பண்ணாத. பாடுவோமா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காத. சர்ச்சுக்கு போறேன்டி, சர்ச்சுக்கு போற போயிட்டு வந்து என்னாடி அக்கா சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காத, ஜனங்க முன்ன ஆக்டிங் பண்ணாத. யார் பண்றது? நானா? எல்லாரும் தான். சர்ச்சுக்கு போற ஆட வீட்டுல வந்து அழகு உருப்பிட மாட்டேன் அக்காங்க பேசிட்டு இருப்பாங்க. என் பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா கிடையாது. நம்மளாம் ஆடைய வார்த்தை என்னுள்ளும் வார்த்தை அவருக்குள்ள அழைச்சிருந்தா என்ன கொடுப்பீங்க? மிகுந்த என்னமா கொடுப்பீங்க? கைவில பச்சாதார சிஸ்டர் தெரியும். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன். அப்புறம் அடுத்த வார்த்தை, நீங்கள் என்னுள்ளும். அப்புறம் நிலைத்திருந்தால் பிசாசு பேச விட மாட்டேங்குமா? வார்த்தைய ஒடுங்கி எடுத்து வச்சிருக்கு.
எங்க அம்மா தான் அழகு சொருப்பி சிரிச்சுக்கிட்டே புன்னகையோடு இருக்கிறேன். சரியா என் நண்புறவுகளே, ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளே, கடைசியா பாட்டை பாடி முடிக்க போறோம். என்னது நன்றி சொல்லி ஆண்டவர் முடிச்சு செபிக்க போறோம். உங்களோட கருத்துக்கள்லாம் நீங்க மனசை வச்சுக்கோங்க. செபிக்க போறோம். நிச்சயமாக சொல்றேன், ஆண்டவர் இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு விடுதலை நாட்களாக கொடுப்பாரு. ஆமென். இந்த கூடுகை ஏற்படுத்தி அவர் தான் இல்லையா? நிச்சயமா ஆண்டவர் பெரிய ஆசத்தை கொடுப்பாரு. பாவத்தை விட்டுட்டீங்கன்னா, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, நீ கேட்கறதுலாம் அப்பா கொடுப்பாரு. ஆமென். ஆமென். பாடுவோமா? சத்தமா துதிப்போம், சாத்தான மிதிப்போம். ஏன் நிக்க வச்சு தெரியுமா? மிதிக்கிறது தான் நிக்க வச்சேன். அடுத்தவங்க காலை போட்டு மிதிச்சிடாதீங்க. சரியா? பாடுவோமா? அப்பவே சொன்னாங்க மஞ்சள் கழிச்சு மஞ்சள் போய் நின்று பாட்டு நல்லா வரும். பாடுவோமா? சத்தமா துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஆமா, சத்தமா துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசு நாமத்தினால், இயேசு வல்லமையா, இயேசு ரத்தத்தினால், இயேசு ரத்தத்தினால். சத்தமா துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அடுத்த வரிய பாருங்க. ஒரு வழியாய் வந்த துன்பம் வேறு வழியாய் போனது, விழுந்து போன சாத்தான மீண்டும் எழுப்ப முடியாதா? எப்படி? விழுந்து போன சாத்தான மீண்டும் எழுப்ப முடியாது. அதனால என்ன பண்ணோம்? துதிக்கணும். ஒரு வழியாய் வந்த துன்பம் வேறு வழியாய் போனதையா, விழுந்து போன சாத்தா இனிமே எழும்பவே முடியாது, விழுந்து போன சாத்தா இனிமே எழும்பவே முடியாது. இப்ப அடுத்த ஸ்டெப்பு அம்மா, அடுத்த ஸ்டெப்பு கையை தூக்கி துதி 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 துதி, மிதி 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 மிதி. புரிச்சா ஸ்டெப்பு? யாரெல்லாம் மிதிக்கிறீங்களோ நீ சாத்தா மிதிக்கப்படுவான். மிதிக்க அக்கா இப்படியே சசிக்கிங்க, எல்லா பாம்பும் சுத்திக்கிது, அப்படியே தான் அக்கா வீட்டுக்கு போகணும். எனக்கு தெரியாதுப்பா. சரியா? கையை தூக்குவோமா? துதி 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 துதி, மிதி 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 மிதி, துதி 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 துதி, மிதி மிதி மிதி. மிதிக்கணும். ட்ரம்மு மாதிரி இப்படியே நிற்கு. அக்கா மிதிக்காது. சாசலாம், ஏய் அவ்வளோ சீக்கிரம் மிதிக்க விட்டுருவியா? அவன் சொல்லுவான் என்னை பார்த்து. நான் அந்த அக்கா காலை மிதிக்கவே விட மாட்டேன். ஜாலியாக நிற்கும் ஜம்முன்னு. கையை தூக்கி துதிங்க, அவனை போட்டு மிதிங்க. எப்படி? துதிங்க, அவனை போட்டு மிதிங்க. எப்படி? சாத்த கை போட்டு மிதிச்சிடலாமா? ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். துதி 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 துதி, மிதி 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 மிதி, துதி 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 துதி, மிதி மிதி மிதி. யாரு பேர் மிதிக்கவே இல்லை? மிதிச்சிங்களா? சந்தோஷம். மிதிக்கலாம். எங்க அம்மா தான் நல்லா மிதிக்கிறாங்க. சந்தோஷமா பண்ணலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். துதி 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 துதி, மிதி மிதி மிதி. வாயை திறந்து பாடு. துதி துதி துதி, வாயை திறந்து பாடு. வாயை திறந்தீங்கன்னா பேய் போவோம். வாயை மூடி இருந்தா பேய் உள்ள போயிடும். சரியா? பண்ணலாமா? துதி 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 துதி, மிதி 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 மிதி, துதி 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 துதி. அக்கா மிதி மிதி மிதி. எங்க அப்பா பார்த்துட்டு நான் ஆசீர்வாதம் தரேன்ற, அது கையவும் தூக்க மாட்டேங்குது. அவனை மிதிக்கிறதுக்கு சக்தியை தரேன்ற. அவனுடைய ஒரு அம்மா, நான் போனேன் உண்மையிலே பிரேயர் நடத்தும்போது இப்படிதான். ஒரு அம்மா உற்சாகப்பாடு, துதி துதி துதி, மிதி மிதி மிதி. அது மிதிச்சதுல அதுக்கு பாவம் பேக் பெயினா. சிஸ்டர் எல்லா பெயினும் போயிடுச்சு சிஸ்டர். ஏன்? அவன் தூக்கி போட்டு மிதிச்சு. நம்ம அக்கா இதுக்கெல்லாம் வலிக்கு இருமா ஜாயிண்ட் பெயின்ல. அக்கா ஒரு ரொம்ப ஸ்டைலா எங்க அப்பா அவங்கள பார்த்து சிரிக்கிறதா தலையில அடிச்சுக்கிறதாவே தெரியல. பண்ணலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். துதி துதி துதி, மிதி மிதி மிதி, துதி துதி துதி, மிதி மிதி மிதி. வீட்டுக்கார மிதிச்சிடாத. சரியா? உன் பிள்ளைய போட்டு மிதிச்சிடாத. சரியா? இப்போ மட்டும் என் வீட்டுக்காரர் கிடைச்சாரு வச்சுக்கலாம், போட்டு மிதிச்சிடுவேன். என் அன்பு உறவுகளே, உன் கணவர் உன் பிள்ளைகள் ஆண்டு கொடுத்த ஒப்பற்ற செல்வம். அந்த பிள்ளைகளுக்காக நீ அன்போடு வாஞ்சியோடு வேலை செய்யும், ரச்சனை செய்யுங்க. அவன் உனக்கு பிடிக்கலாம் கூட சரி, பிடிக்காத புருஷனை கட்டி வச்சா கூட சரி, நீ அவரை அன்பு செய்கிற பொழுது ஆண்டவரை அன்பு செய்கிறார்.
உன் பிள்ளையை அன்பு செய்கிற பொழுது ஆண்டவர் அன்பு செய்கிறார். நாங்கெல்லாம் அன்பு செய்ய மாட்டேன். என் ஃப்ரெண்டுங்கிறா, அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளால் தான் நீ க்ளோஸ் ஆகவே தெரியாமலே ரொம்ப க்ளோஸாக போயிருவீங்க. உன் குடும்பத்தை விட்டுறாதீங்க, சரிங்களா? துதியால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. துதி உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். ஒப்பு கொடுக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பம் இருந்தால் அப்படியே சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரா. இல்லை சொல்ல முடியல சிஸ்டர், எனக்கு சிலரா அப்படியே சொல்ல முடியாது, நான் எதாவது செபிங்கன்னா அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். அப்படியே வட்டமாக நின்று போமா, அப்படியே கரம் கோர்த்து கொள்வோமா, கரம் கோர்த்து கொள்வோமா. யாராவது கையடி பிடிக்க முடியுமோ ஒரு ஜாயின் பிடிக்கும். நண்பர்களே, 7 தீ நம்ம எடுக்க போகிறோம். நான் சொல்ல துதியை நீங்கள் துதிங்க, நான் செபிக்க ஆரம்பிப்பேன். அது துதிக்கும் பொழுது நிறைய எரிக்கோ கோட்டை தகர்ந்தது போல, எப்படி எரிக்கோ கோட்டை தகர்ந்ததோ, அவங்க 7 முறை துதித்து அந்த இடத்தை வலம் வருகிற பொழுது எரிக்கோ கோட்டை தகர்ந்து போனதான். அதே போல 7 தீகளை துதிக்கும் பொழுது நிச்சயமாக என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் அப்போட சமூகத்தை வைங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் என் துதியா நான் உடைக்க வேண்டும் என்று சொல்லி கூறி, அன்புறவுகளே, ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல சத்தமா உன்னால எவ்வளவு துதிக்க முடியும் துதிங்க. ஏன் பிள்ளைங்களா, இதுக்கோ நம்ம மனக்கடுறோம். நீ ஆண்டு துதிச்சு பாரு. இந்த 7 துதிகள் வழியாக என் நண்பர்களே, இந்த 7 துதிக்கும் போது ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருந்தது. 3ஆவது துதியை சொல்லும் பொழுதே அந்த மகளை விட்டு அந்த பேய் அகன்று போனது. ஆமென். அகன்று போனது. இன்னைக்கு நீங்க செபிக்கும் பொழுதும் உங்களை வீட்டை கட்டி வச்சிருக்கிற, உன் குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிற, உன் உடம்பை கட்டி வச்சிருக்கிற, உன் சரீரத்தை கட்டி வச்சிருக்கிற பல கட்டுகளை ஆண்டவர் என்று உடைக்க இருக்கிறார். ஆமென். அந்த கட்டுகளை விடுதலை பெற இருக்கிற. அப்ப துதியின் சத்தம் எப்படி இருக்கணும்? பயங்கரமா இருக்கணும். நண்பர்களே, முதலாவது துதி ஆமென் என்ற துதி. இந்த ஆமென் துதி ஏன் துதிக்கிறோம்னா, நீ என்னெல்லாம் ஜெப விண்ணப்பம் வைக்கிறியோ, எதையெல்லாம் அப்பாட்ட கேட்கிறியோ அதையெல்லாம் ஆண்டவர் பெற்றுக் கொடுக்கணும். ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைக்கணும் என்று கூறி ஆமென் 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 என்று துதிங்க. மக்கள் அப்படி துதிச்சுட்டே இருக்கு. ஆமென் 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 ஆமென். சத்தமா துதிங்க, சத்தமா துதிங்க. அப்பா பிதாவே, இதோ இந்த பிள்ளைகள் கேட்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மிக உன்னிப்பாக ஆண்டவரே, என்னென்ன தேவைகளுக்காக இங்கே வந்திருக்கிறார்களோ, என்னென்ன தேவைகளால் ஆண்டவர் உடைந்து போய் இருக்கிறார்களோ, ஆண்டவரை குடும்பத்தின் தேவைகள், பொருளாதார தேவைகள், கண்ணீர்கள், ஆண்டவரை பல பிரச்சனைகள், ஆண்டவரை உடைக்க முடியாத பல பிரச்சனைகள் இந்த பிள்ளைகள் நீங்கி போகும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆமென் அப்படியே ஆகட்டும் என்று நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. ஆமென் 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 ஆமென். 2ஆவது துதி ஹல்லேலூயா. துதிங்க மக்களே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இந்தகம் ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற பொழுது இந்த பிள்ளைகள் ஒன்று கூடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற பொழுது ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கணவன்மார்கள், குடும்பங்கள், தெருவிலே வசிக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே, இதோ ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற பொழுது ஆண்டவரே, 2ஆம் வருகையில இந்த பிள்ளை நினைவு கொண்டதான ஒரு ஆசீர்வாதம், பரலோகத்தை குறிக்கிற ஒரு ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா துன்ப கட்டுகளை என் ஆண்டவரை நீக்கி போட்டு ஆண்டவரை புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தாவீது ராஜ் இதோ எங்கள் மகா தகப்பன் இறங்கி வரும்படியாக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. தூயவர் துதிப்போமா? தூயவர் 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 தூயவர். தூயவர் தூயவர் சொல்லுகிற வேளையில இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பாவ கட்டுகள், சாப கட்டுகள் ஆண்டவரை எல்லாவற்றையும் நீக்கும்படியாக ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலிருந்து வழிந்தாடக்கூடிய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரை எல்லா பிள்ளைகளையும் மீட்டுக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகளுடைய பாவங்கள், சாபங்கள் இதோ தூயவர் தூயவர் சொல்லுகிற வேளையில இந்த சாப கட்டுகள் மறைய வேண்டுமாய் செபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்தர் துதிப்போமா? பரிசுத்தர் 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 பரிசுத்தர். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். இதோ பரிசுத்தரை நோக்கி நாடி இருக்கிற பிள்ளைகள் இதோ உள்ளத்தினால் செய்த பாவங்கள், இதனால் செய்த பாவங்கள், சரீரத்தினால் செய்த பாவங்கள், ஆண்டவரை கண்களால, செவிகளால, வாயினால செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்து அதனை உள்ள அவயங்கள் ஒவ்வொன்றையும் சுத்திகரித்து இதனால் இந்த பிள்ளைகள் பாவத்தினால நோயின் கட்டில் அகப்பட்டு கொண்டிருந்தால் பரிசுத்தர் பரிசு துதிக்கிற வேளையில இந்த நோயின் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதோ துதிப்போமா? ஸ்தோத்திரம் என்று துதிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகள் ஆண்டவரே துதிக்க 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 இந்த பிள்ளைகளை குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து நோயின் கட்டுகள், ஆண்டவரை திருமணம் ஆகாமல் இருக்கிற கட்டுகள், ஆண்டவரை வேலை கிடைக்காம இருக்கிற கட்டுகள், இதோ ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பல சூழலை ஏற்பட்டிருக்கிற தீமையின் ஆதிக்கங்கள், ஆண்டவரை இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரை பேய் பிள்ளி சூரிய ஏவல் கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் மகா பரிசுத்தத்தினாலே ஆண்டவரே முத்திரையிடுகிறேன் ஆண்டவரே, முத்திரையிடுகிறேன் ஆண்டவரே, முத்திரையிடுகிறேன் ஆண்டவரே, முத்திரையிடுகிறேன் ஆண்டவரே. இயேசுவே இதோ ஓசானா என்று இருக்கோமா, ஓசானா ஓசானா ஆண்டவரே இதோ தகப்பனே ஓசானா என்கிற துதி 6வது துதி ஆண்டவரே. இதோ தாவீதின் மகனுக்கு ஓசானா, ராஜாதி ராஜனுக்கு ஓசானா, கர்த்தாதி கர்த்தருக்கு ஓசானா, யெகோவா ஈரே ஓசானா, யெகோவா ராப்பா ஓசானா, யெகோவா ஷம்மா ஓசானா, யெகோவா ஹொசேனா ஓசானா. இதோ ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ராஜாவை வரவேற்பது போல இந்த குடும்பங்களுக்குள்ளாக என் தாவீது அரசன் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக செல்வீராக, ஒவ்வொரு குடும்பங்களை ஆற்றுப்படுத்துவீராக, ஒவ்வொரு குடும்பங்களை தேற்றுவீராக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒரு ஒளியை பாய்ச்சுவீராக. மாரநாதா என்று போமா, மாரநாதா 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 மாரநாதா. ஆண்டவரே 2ஆம் வருகையில இந்த பிள்ளைகளை தயார்படுத்தக்கூடிய கருவியாக இதோ துதியின் சத்தம் எடுக்கப்படுகிற வேளையில இந்த 7 துதிகளும் ஆண்டவரை ஆஸ்வதிக்கப்பட்டு இந்த பிள்ளைகளை கேட்கிற விடுதலை பெற்றுக் கொடுக்கும்படியார் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா தீமையின் ஆதிக்கங்களை வேறெடுத்து ஆண்டவரே இதோ இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் பீரிட்டு பாயும்படியார், இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் செல்லும்படியாக, இயேசுவின் ரத்தம் கிருபையின் ரத்தம், இரக்கத்தின் ரத்தம், மலர்க்கத்தின் ரத்தம், இதோ உன்னை சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்கிற ரத்தம், இந்த ரத்தத்தில் பூசப்பட்ட மக்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு இல்லத்திலும் இயேசுவின் ரத்தத்தை நான் ஆண்டவரே சிலுவை முத்திரையிட்டு ஜெபிக்கிற தகப்பனே, எல்லா பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற நோயின் கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஒரு ஆசீர்வாத நாளாக நாளை மாற்றி கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அப்படியே நெஞ்சோடு கையை வைத்துங்க. உங்களோட நெற்றியில ஏசத்து பூசப்பட இருக்குது. யார் பெரியவங்க, யார் பெரியவங்க இருக்குது? பிஸ்லோ போட்டே வாங்க. அடுத்த பெரியவங்க யாரு? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்,